அனைவருக்கும் வணக்கம். Education is kindling of the flame, not filling the vessel. கல்வி என்பது தீப்பிழம்பு போன்று ஒரு பாத்திரத்தில் நிரப்புவது போல் அல்ல, சாக்ரட்டிஸ் சொல்லியது. அப்ராடில் படிப்பு என்பது பல கனவுகள், பல எதிர்பார்ப்புகள், பல வாய்ப்புகள், சவால்கள், இன்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகள், பதில்கள். தற்போதைய காலத்தில் இது மிகவும் சுலபமாகிவிட்டது என்றே சொல்லலாம். இருந்தாலும் செலவு ஒரு பக்கம், எடுக்கும் முடிவு சரியா தவறா என்ற பயம் இன்னொரு பக்கம். இதற்கு சிறு துளி ஏனும் உதவியா இருக்கும் பொருட்டு KBN ஆஸ்திரேலியாவின் 4ஆம் படைப்பு ஆஸ்திரேலியாவில் கல்வி வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் பற்றி இன்று நம்முடன் தனது பயணத்தை பகிர்ந்து கொள்ள இருப்பது திரு சுரேஷ் பழனிசாமி, ப்ரொஃபசர் ஆஃப் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், Swinburne University of Technology, Melbourne. ஈரோடு அருகே அந்தியூர் பூர்வீகமாக கொண்டு 25 வருடங்களுக்கு முன் படிக்க ஆஸ்திரேலியா வந்து இப்போது மெல்பர்னில் மனைவி கோதை மற்றும் தனது 2 மகன்களுடன் ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டியில் பணியிலிருந்து தினமும் மாணவர்களுடன் வாய்ப்புகளையும் சவால்களையும் உரையாடி கொண்டிருப்பவர் திரு சுரேஷ். நான் ஆஸ்திரேலியா வந்த போது எனக்கு தெரிந்த முதல் சொந்தம் சுரேஷ். பல வருடங்களுக்கு முன் வெவ்வேறு ஸ்டேட்ல நாங்க இருந்தாலும் தீபாவளி பொங்கல் போல வருடம் ஒரு முறை இல்ல 2 முறை சந்திப்போம். மேபி சுரேஷ் ஸ்டூடெண்டாக வந்ததுனால் நம்ம ஊரு சாம்பார் ரசம் இப்படி எல்லாம் இல்லாம ஜப்பானீஸ் ஃப்ரை, தாய் கறின்னு கண்ட்ரி லெவல்ல தான் அவங்க வீட்டுல டின்னர் இருக்கும். எங்க வீட்டுல அப்படியெல்லாம் இல்லை, நம்ம ஊரு சமையல் தான். இதுலயே உங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்டாக வந்தால் கல்ச்சர்ல இருந்து கண்ட்ரி, லைஃப் ஸ்டைல், எக்ஸ்போஷர் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு. நான் இன்னும் மேல ரொம்ப டைம் எடுத்துக்காம, இன்னும் நிறைய பேர் ரொம்ப ஆவலா இருப்பீங்க. சுரேஷை பேச அழைப்பதற்கு முன் நம்ம சொந்தங்களுக்கு கேட்டுக்கொள்வது, உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருப்பின் சாட்டில் பதிவு செய்யுங்கள், நான் அதை அவர் முன் வைக்கிறேன். சுரேஷ், உங்கள் வெற்றி பயணத்தை மற்றும் ஆஸ்திரேலியாவின் படிப்பு வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் பற்றியும் உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். தேங்க்ஸ் பிரபா, நன்றி. இந்த வாய்ப்புக்கு KBN ஆஸ்திரேலியா வாய்ப்புக்கு what I'll do is I'll share some slides. I have some slides. I'll share my experience and a few more thoughts from my side. Once again, thanks for the nice kind introduction. Sorry, now both Tamil and English friendly mati பேசிட்டு இருக்கேன். Hope you can understand. If any issues, please let me know. Again, just as Prabha mentioned, studying in Australia 25 years ஆச்சு இங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து. ஸோ அதனோட என்னோட பயணம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன இருக்குது இப்போ கரண்ட் ஜென்ரேஷன், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கு. அகெயின் பிரபா சொன்னது 100% உண்மை. நான் வந்த டைமில் வந்து கூகுள் மேப்ஸ் கிடையாது, எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் ஸ்ட்ரீட் அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லா மேப்பில் ஃபுல்லாக கிளியராக தெரியும், எங்கே போகிறோம் எங்கே வரேன்னு தெரியும், அங்கேருந்து ஃப்ளை பண்ணுறதுனால. ஸோ லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஹஸ் சேஞ்ச்ட் அண்ட் very interesting times now. So probably I'll share some information. Before that, I want to give a disclaimer. So this is just my opinion and it's not a formal advice or any promotion about any services to study and immigration. And this is just a personal journey ngati adha patti oda experience. Some websites I can let you know where to look for some information. And the mari information la inga pagirudukalaanu irukku. So just want to give that disclaimer. So just today, what I want to tell you is like a bit of introduction about myself. Again, overview of Australian education system. இங்கே நம்ம ஊர் கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு பார்வை. அப்புறம் ஓவர்சீஸ் ப்ராசஸ்னா இப்போ இந்தியாவில் மோஸ்ட்லி இந்தியாவில் இருந்தேன்னா இந்தியாவிலேருந்து வரக்கு முன்னால் என்ன பண்ணணும், அது அப்புறம் இங்கே வந்து ஸ்டடிங் இன் ஆஸ்திரேலியா வந்த உடனே என்ன பண்ணணும், தென் ஆப்வியஸ்லி என் கோல் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது ஒரு கனவுகளோடு வருவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கிட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணுங்கிற ஒரு பிளானோட வந்தால் நல்லா இருக்குங்கிற பற்றி கொஞ்சம் ஜஸ்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் ஆன் தட். ஸோ என்னை பற்றி பேசணும்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லணும், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லணும். அதுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஆஸ்திரேலியானா
கொஞ்சம் பயமான விஷயங்கள், ரெட் பேக் ஸ்பைடர்ஸ், ஸ்னேக், கிரேட் ஒயிட் ஷார்க் அண்ட் crocodile இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறதுக்கு மேலே, தட் இஸ் நார்த் மோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா, மோஸ்ட் ஆஃப் த நார்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆனால் அதே சமயம் கோலா, கரடிகள், பென்குயின் அண்ட் கேங்கரு அண்ட் வொம்பேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸ் க்ரீச்சர்ஸ் ஆல் சவுத் ஆஃப் ஆஸ்திரேலியா மோஸ்ட்லி இங்கே பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இங்கே தான் இருக்கோம், மெல்பர்னில் ஆப்வியஸ்லி. அண்ட் சுன்வர்ன் யூனிவர்சிட்டி ஆல்சோ வேர் ஐ ஒர்க் இஸ் ஆல்சோ பேஸ்ட் இன் மெல்பர்ன். ஸோ அதை ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்காக சொல்லிக்கிறேன். அண்ட் இது ஆக்சுவலி அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எம்சிஜி வந்து மெல்பர்னில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும், மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், வெரி ஃபேமஸ் கிரிக்கெட் கிரவுண்ட். எனக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒர்க் போனால் 2 ஆப்ஷன் இருந்தது. எனக்கு பிரிஸ்பனில் ஒரு யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிது, மெல்பர்னில் யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் கிடச்சிது, அது சுன்வர்ன் யூனிவர்சிட்டி. நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மெல்பர்ன் செலக்ட் பண்ணதுக்கான இது ஒரு ரீசன். ஏன்னா சுன்வர்ன் யூனிவர்சிட்டி இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் வேர் எம்சிஜி இஸ். ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா எம்சிஜி தெரியும். எம்சிஜி கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு சொல்லியே வந்தேன், மெல்பர்ன் வந்து, அது ஒரு ரீசன். ஸோ படிக்கிறத பற்றி தெரியாது அப்பெல்லாம், ஆனால் கிரிக்கெட் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வந்த ஒரு ரீசன் சொல்லலாம்னு நீங்களேன், இன்ட்ரெஸ்டிங்லி. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் அண்ட் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இன் சுன்வர்ன் யூனிவர்சிட்டி. ஸோ மை பயணங்கள் வந்து ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட். படிக்க வந்தப்போ அகெயின் பிரபா சொன்ன மாதிரியே அந்தியூர் பக்கம் கருவாச்சின்னு ஒரு நேட்டிவ். படித்தது வந்து ஈரோட்டில் பாரதியோன் ஸ்கூல் அண்ட் கொங்கு காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேங்க. அங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கப்ப ஆப்வியஸ்லி எல்லாரும் நினைக்கிற மாதிரி யூஎஸ்க்கு டோஃபல் எழுதி ஜிஆர் எழுதி யூஎஸ் போலான்னு ட்ரை பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ சான்ஸ் கிடைக்கல. உடனே நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆப்ஷன். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அப்போ என்ன படிக்கலாம்னு சொல்கிறப்ப நிறையா விஷயங்கள் தெரிஞ்சதுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு சம்மந்தமாக பார்க்குறப்ப மேனுஃபேக்சரிங் இல்லை கேட் டிசைன் இந்த மாதிரி ஏரியாவில் போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ தான் அந்த Y2K ப்ராப்ளம்லாம் வந்தது. அதுக்கு கொஞ்ச நாள் போய் அதுக்கு வேறு தனியாக படிச்சுட்டு ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு ஸோ அந்த சைட் ஐடி சைட் போகலான்னு பார்த்தோம். ஏன்னா என் கூட ஒரு 85 பேர் படித்தாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதில் 85 பேர் ஒரு 25 பேர் வந்து ஐடி லைன் மூவ் ஆகிட்டாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 5-6 பேர் தான் இன்னும் மெக்கானிக்கல் இன்னும் இருக்கும். 25 வருஷம் கழிச்சு இன்னும் மெக்கானிக்கல் இருக்கிறது இன்னும் வெறும் ஒரு 5-6 பேர் தான் வைங்களேன், மற்றவங்களாம் பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இங்கே ஆஸ்திரேலியா வந்தப்போ அகெயின் என்ன செலக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிடணும், அது முக்கியமான விஷயம். என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா அப்புறம் எங்கே போகலாம், எந்த யூனிவர்சிட்டி போகலாம், எங்கே போகலாம் அப்படிங்கிறது அடுத்து தெரியணும், எந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்குன்னு தெரியணும். ஸோ அதெல்லாம் அப்போ வந்து சொல்ல போனால் ஒன்றுமே தெரியாதுன்னு வைங்களேன். எந்த யூனிவர்சிட்டின்னு தெரியாது, எங்கே படிக்க போகிறேன்னு தெரியாது. ஓரளவுக்கு என்ன கோர்ஸ் சொல்லித்தராங்க, அந்த ப்ரௌசர் வச்சுருப்பாங்க, அந்த ப்ரௌசரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் வெப்சைட் கொஞ்சம் வெரி வெரி ப்ரீஃபாக தான் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் பெருசாக இருக்காது. அதை வச்சு தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன். சொல்ல போன மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட். அண்ட் வந்தவொடனே என்ன படிப்பேன் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஜஸ்ட் கேம் ஹியர், ஸ்டடி ஹியர். ஆனால் என்னன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் ஐ எம் குட் அட் சம்திங் அப்படிங்கிறது எது தெரிஞ்சதுன்னா ஐ கேன் இன்ட்ராக்ட் வித் பீப்புள் வெரி வெல். தட் இஸ் மெயின்லி வித் இண்டஸ்ட்ரீஸ். நான் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. ஐ வென்ட் அண்ட் அப்ரோச் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாக் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஓகே ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஐ கேன் டூ சம்திங் எல்ஸ் ஆல்சோ ஹியர் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்சி இங்கே இமிகிரேஷனுங்கிறது ஒரு இதே டாப்பிக்கே தெரியும். நம்ம கசின் இருந்தாப்புல ஹி டோல்ட் மீ எஸ் யூ கேன் இமிகிரேட் ஹியர், மைக்ரேட் ஹியர் அண்ட் யூ கேன் ஏபிள் டு செட்டில் ஹியர், அது பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கூட கிடையாது அங்கிருந்து வரக்கு முன்னால. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த நியூஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாலே என்ன ஸ்டெப் எடுத்திருக்க முடியும். பட் கொஞ்சம் டிலே ஆச்சு எனக்கு. டசன்ட் மேட்டர், பட் ஸ்டில் ஐ எம் ஹியர் ஸ்டில். ஸோ தட் இஸ் மை பேக்ரவுண்ட். பட் அந்த பேக்ரவுண்டில் என்னென்னா அதை முடிச்சுட்டு நான் இங்கே பிஹெச்டி பண்ணேன். பிஹெச்டி பண்ணுறப்ப had a good opportunity to work with Ford and Nissan car company. இது ஆக்சுவலி இந்த பிக்சர் எக்ஸாக்ட்லி அப்படி 2000 எடுத்தது நினைக்கிறேன். இந்த இமேஜ் நிசான் கார் கம்பெனியில் எக்ஸ்ரே மிஷின் முன்னாடி டெஸ்டிங் காஸ்டிங்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஃபார் அ வைல் வித் திஸ் அல்ட்ராசானிக் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து மெயினாக கிடைச்சதுக்கு காரணமே நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி கூட நல்லா பழகிற ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு இருந்தங்காட்டி. ஸோ ஐ காட் திஸ் பிஹெச்டி ரோல் வித் ஃபோர்ட் அண்ட் நிசான், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் கார் கம்பெனிஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். இதே இந்த நல்லா பிஹெச்டி பண்ணாங்காட்டி ஐ ஹேட் ஸ்பெண்ட் டைம் இன் நியூசிலாண்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். அங்கே போய் ஒரு கம்பெனி கூட வீல் காஸ்டிங் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி வீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட ஒரு ஃபியூ மந்த்ஸ் நியூசிலாண்ட் ஆக்லாண்டில் கொஞ்சம் நாள் இருந்து முடிஞ்சது.
அதே ரீசன்னால கனடாவில் கொஞ்ச நாள் போயிருந்தேன். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அகெயின் என்னோட இன்ட்ராக்ஷன் வித் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், இண்டஸ்ட்ரி கூட பழகிற விதங்கள், இண்டஸ்ட்ரியோட ஒர்க் பண்ணுற விதத்தினால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ அதேனால சிமிலர்லி தென் ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் லீடர் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுது. எப்படின்னா அந்த டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறங்காட்டி ஜாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கூட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஜஸ்ட் 2 years பேக் இந்த ஏர்கிராஃப்ட் கொஞ்சம் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தது. ஜஸ்ட் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக இருங்க. I'll try to reduce the war. You'll see the aircraft flying. Very happy to see. The Australian Air Show இந்த ஏர்கிராஃப்ட் வந்தது. அந்த ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங்க்கு சப்போர்ட் பண்ணதில் ஒரு பெருமை. அதுவும் லைவாக பார்க்கறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மெல்பர்ன் ஏர் ஷோவில் அவலான்ல இருந்தது, பார்த்தது சந்தோஷம். Then our next step was Malaysia. I spent quite a lot of time in Malaysia also. அங்கே ஒரு கேம்பஸ், Swinburne கேம்பஸ் இருக்கு. அங்கே டிரான்ஸ்போர்ட் இன்னோவேஷன் சென்டர் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடந்தது. கொச்சின், மலேசியாவில் போனி ஐலாண்டில் இருக்க கொச்சின் ஒரு ஊரில் அடிக்கடி அங்கே போய் ஒர்க் பண்ணி அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸ் கூட என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து அகெயின் என்னோட ஜேர்னின்னு சொல்கிறது எப்படின்னா மோர் இன்ட்ராக்டிங் வித் இண்டஸ்ட்ரி பீப்புள் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் வித் இங்கே இருக்க கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணுற முடிஞ்சங்காட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அகெயின் போயிங் இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்க. And again, this is also very interesting project. ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட்ஸில் மேனுஃபேக்சரிங்கில் இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே டிஃப்ளெக்ஷன், அந்த ஹை ஸ்பீட் கேமரா வச்சு அந்த வைப்ரேஷன் செக் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதனால் வந்து ஏர்கிராஃப்ட் பேனல் மேனுஃபேக்சரிங் அப்போ எப்படி ஸ்டடியாக மேனுஃபேக்சர் பண்ணுறங்கிற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சுது. அகெயின் இண்டஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ரைட் நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா 3D பிரிண்டிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆல்சோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மேனுஃபேக்சர் 3D பிரிண்டட் பார்ட்ஸ் இதெல்லாம் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் வந்து இந்த மாதிரி ஒரு பவுடர் நாசல் மூலம் ஒரு பவுடர்ஸ் வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். கேட் டிராயிங்லேருந்து அப்படியே பார்ட்ஸ் வந்து 3D பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஏரியாவில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குது. இங்கே நம்ம பல வருஷமாக இங்கே இண்டஸ்ட்ரி கூட என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறங்காட்டி ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம். Finally, this is my lab area in Factory of Future Swinburne Selling, and I look after most of the equipments here and work with number of students and other industry people also. So this is just a background about myself. ஏன்னா இதை எதுக்கு சொல்லணும்னா என்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆப்வியஸ்லி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியாமல் ஜஸ்ட் சும்மா இங்கே வந்து மெயினாக கிரிக்கெட் பார்க்கலான்னு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வந்துட்டு கடைசியில் வந்து இங்கேயே 25 வருஷமா இருக்கிறது நினச்சி பார்க்க கிடையாது. But again, life will take you anywhere. If you're put your effort and time into it, surely it will take you to the right places. அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். அகெயின் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கே ஆஸ்திரேலியா வந்து என்னையோட பெரிய பல மடங்கு சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸில் வந்து இங்கே சாதிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து தன் தொழில் மூலம், படிப்பு மூலம், வேலைகள் மூலம் சாதனை பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இங்கே. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் வைங்களேன் நான் சொன்னது. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வந்து அகெயின் என்ன ஒரு ரீசன்னா படிக்க வரப்ப இங்கே அகெயின் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சொல்லப்போனால் என்ன சொல்ல போனால் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுற சொல்ற விஷயம் என்னன்னா டைம் இங்கே உங்களுக்கு வந்து 24 hours இஸ் யுவர் டைம். அதே வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா 24 hours இஸ் நாட் யுவர் டைம். ஏன்னா 24 hours அது வந்து பேரண்ட்ஸ் டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அந்த டைமை. பட் ஆனால் இங்கே வந்துட்டாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் டைம். அந்த டைமை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். அந்த டைமை மேனேஜ் பண்ணலைன்னா தென் இட் இஸ் கம்ப்ளீட்லி கான். ஸோ தட்ஸ் அ பிக் ட்ராபேக். இங்கே வந்து கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தெரியலனாவே தே வில் சஃபர் அ லாட். ஆனால் ஏன்னா இங்கே வந்து என்ன வேணால் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து 24 hours டைம் வந்து 25 hours தூங்கலாம். யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, பேரண்ட்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே வரதுனால ஒரு வகையில் கண்டிப்பாக வரும். ஏன்னா சொன்ன மாதிரி அவங்க பிரபா சொன்ன மாதிரி ஏலியரா சமைக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தப்ப சமையலுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாகவே. ஏன்னா அதுக்கு சமைக்க தெரியலனா வெளியே போய் சாப்பிட்றது சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வந்து சர்டன் ஃபுட் டைப் தான் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப சமைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அண்ட் அகெயின் எவ்ரிதிங் ஹஸ் டு பி லுக்ட் ஆஃப்டர் பை யுவர் செல்ஃப். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில். பட் அகெயின் தட்ஸ் ஆல் டேக்ஸ் யுவர் டைம், லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். அந்த ஹோம் சிக்னஸ் இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கடந்து வரணுங்கிறப்ப இது வந்து
சின்ன விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் நெட்வொர்க் வேணும். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே தெரிய கிடையாது எங்களுக்கு. ஏன்னா லக்கீலி நான் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அமைஞ்சாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்க. அதனால ஓரளவுக்கு வாழ்க்கை வந்து இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமெல்லாம் போச்சு. இல்லைன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால அந்த நெட்வொர்க் அமைகிறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது, நிறைய சப்போர்ட் நெட்வொர்க்கிங் இருக்குது. அதெல்லாம் நான் வந்தப்போ தெரியல, பட் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களேன். ஸோ ஜஸ்ட் ஓவரால் எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னா, இங்கே ஜஸ்ட் ஒரு ஏபிஎஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ்திரேலியன் பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு த ஸ்ப்ரெட் இஸ் அக்ராஸ் த ஸ்கூல் லேட்டஸ்ட் டேட்டா, மேல் அண்ட் ஃபீமேல் இன் த டிஃப்ரெண்ட் preschool, primary, secondary, vocational, and higher education also. Higher education சொல்லணும்னா bachelor's and master's all combined வைங்களேன். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி, ஸோ ஒன்லி வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு சொல்லப்போனால் இதே வந்து ஹையர் எஜுகேஷனில் இந்தியாவில் மட்டும் 3 million people இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் தட் தான், வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் தான் சொல்லப்போனால். அதனால லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா கம்பேர்ட் டு இன் ஆஸ்திரேலியா. இட்ஸ் வெரி ஸ்மால் கண்ட்ரி அண்ட் ஸ்மால் ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் ஆல்சோ. And just this is about the student visa last year and compared to the year intake, especially COVID-19 பாத்தீங்கன்னா தெரியுது, there's not many students came to Australia now, but June 2022 மட்டும் it's jumped quite a lot. Higher education, that is again bachelor's and master's programனால students arrival வரவ அதிகம் increase ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் அப் ஃபார் ஷோர். உங்களுக்கு வந்து அதிகமாக தான் போகுதுன்னு வைங்களேன். ஏன்னா 2 வருஷமா நிறைய பேர் வர முடியல. ஸோ வரப்போகிற வருஷங்களில் நிறைய பேர் வருவாங்க. இந்த போஸ்டாக், இந்த கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச்ங்கிறது வந்து பிஹெச்டி, மாஸ்டர்ஸ் ரிசர்ச் பண்ண வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் அவங்க குரூப். பட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த குரூப்ல வந்து என்னன்னா பேச்சுலர்ஸ் படிக்கவும் வராங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு பேச்சுலர்ஸ் படிக்கவும் வராங்க. மாஸ்டர்ஸ், நான் வந்த காலத்தில் மாஸ்டர்ஸ் படிக்க தான் நிறைய பேர் வந்தாங்க. இன்னும் அதுதான் அதிகமாக இருக்குது. பட் பேச்சுலர்ஸ் படிக்கிறதுக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்க. அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா சின்ன வயசுல அவங்க எக்ஸ்போஷர் ஆகிறது வந்து நல்லது தான். அந்த நிறைய பேர் இப்போ ஸ்லோலி பேச்சுலர்ஸ் படிக்க 3 years 4 years படிக்க இங்கே வராங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மேல் ஃபீமேல் ரேஷியோ இந்த ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஹெல்த் செக்டரில் ஆப்வியஸ்லி ஃபீமேல் sector வந்து female is obviously more than male, and compared to engineering obviously male dominated area. So you can see this என்னன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் பார்க்கறது என்ன ரீசன்னா, again it will show you where male or female dominated area ன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா ஸ்டில் இன்ஜினியரிங்ல lot of females are needed in engineering area. IT செக்டர்லையும் இன்னும் engineering technology, civil, mechanical ஏரியால lot of female இங்கே வந்து women in STEM-னே ப்ரொமோட் பண்ணுறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகட்டும், எந்த பொசிஷன் ஆகட்டும், இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காகவே உமன் இன் ஸ்டெம் ஆர் உமன் ஃபார் திஸ் பொசிஷன் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ இங்கே வந்து மேல் ஃபீமேல்ங்கிறது ஒரு வேறுபாடு பெருசாக கிடையாது. அதனால இது வந்து இந்த கிராஃபோட பர்பஸ் எதுக்குன்னா, எல்லாரும் படிக்கலாம், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, இதுதான் படிக்கணும்ட்டு கிடையாது. அதனால என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கிட்ஸ்க்கு, அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் முக்கியம். டசன்ட் மீன் இந்த ஏரியா அந்த ஏரியா தான் போகணுன்ட்டு கிடையாது. இங்கே வந்து எந்த படித்தாலும் எல்லா வகையிலும் எல்லா இதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டுன்னு வைங்களேன். டசன்ட் மேட்டர் இன்ஜினியரிங் தான் கிடையாது, மெடிசன் தான் கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும். அது இங்கே வந்து படிக்கிறவங்களுக்கு, இங்கே இருக்கவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு சில பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடிசன் போனவங்க இருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 4 years முடிச்சுட்டு 2 years ஒர்க் பண்ணிட்டு மெடிசன் போய் படிச்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி வேற சப்ஜெக்ட் வேற இது படிச்சுட்டு மெடிசன் படிச்சவங்க இருக்காங்க. அதே மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து they can go into different field anytime. So this doesn't stop them. The education doesn't stop them whatever they want to do then in life. அது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். Again, Australia பத்தி சொல்ல தேவையில்லை, most of the people know, but again the third most popular international student destination after US or Canada or UK and Australia. Usually US and Canada, then Australia இருந்தது. UK for a while UK took over because post study rights வந்தது. அதனால கொஞ்ச நாளைக்கு UK was popular, but still Australia is a third most popular international destination in the world. I think more than 700,000 international students, quite a lot of universities, and இதெல்லாம் வந்து just one part of the Australian studies, but it's all world ranking is also very huge world ranking there.
அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிசர்ச் பண்ணுறப்ப தான் அந்த ஏரியாவில் இருக்க நல்ல ப்ரொஃபஸர், அந்த ஏரியாவில் இருக்க நல்ல நிறைய பேர் டீச் பண்ண முடியும். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு லுக். சம்படி வாண்ட்ஸ் டு கம் அண்ட் ஸ்டடி ஹியர். என்ன யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறோன்னு தெரியலனா அவங்க வெப்சைட் போய் அகெயின் வாட் தேர் டூயிங், அந்த டாப்பிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், இல்லை மெடிசனாக இருக்கட்டும், எந்த எந்த ஏரியா அந்த வெப்சைட், அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஹூ ஆர் த கீ பீப்புள் இன் தட் ஏரியா, அந்த பீப்புள் பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா ஓ இவங்க தான் டீச் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா தட்ஸ் குட். ஸோ தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இவங்க வெரி வெரி வேர்ல்ட் லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் தேர் டீச்சிங் எஸ் அப்படின்னு தெரிகிறப்ப தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா அதெல்லாம் தெரியாது. நான் வந்து வந்தப்ப இது ஒன்றுமே தெரியாது, இங்கே என்ன இருக்குதுன்னே தெரியாது. பட் அந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் சொல்லி தராங்கலேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும் இங்கே வரக்க முன்னால். ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சதுன்னா again that will be very helpful. இல்லைன்னா நம்ம ஊர்லேருந்து வரக்கு முன்னாலே அது முன்னாலே கற்றுக்கிட்டு வந்துட்டோமா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஃபைண்ட் அவுட் அபவுட் வாட் யூ வாண்ட் டு ஸ்டடி. again the process வந்து this is the most difficult process in anybody's life. like நம்ம ஊரில் போய் நம்ம இதை அட்டென்ட் பண்ணுற மாதிரி எந்த யூனிவர்சிட்டி கிடைக்க போகுது, எந்த டிகிரி ப்ரோக்ராம் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறது வந்து தெரியாது, கஷ்டம்தான். பட் யூ ஹவ் டு மேக் தட் ரைட் சாய்ஸஸ் அட் த டைம். ஸ்டில் அதை பண்ண முடியலனாலும் இங்கே வந்தாலும் யூனிவர்சிட்டி மாற்றிக்க முடியும். பட் இங்கே ஓரளவுக்கு அதை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிசைடிங் வாட் யூ வாண்ட் டு டூ அண்ட் வாட் யூ வாண்ட் டு ஸ்டடிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னா தட்ஸ் மேக்ஸ் யுவர் லைஃப் லிட்டில் பிட் ஈஸியர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். again this particular website universitiesaustralia.edu, இதில் போனீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் தட் யூனிவர்சிட்டி ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி முன்னால் சொன்ன மாதிரி நிறைய பேர் இப்போ பேச்சுலர்ஸ் படிக்கவும் வராங்க, மாஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, பேச்சுலர்ஸ் படிக்கவும் வராங்க. ஸோ இட்ஸ் குட். ஸ்கூல் முடிச்சோடனே இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா இங்கே வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுனால தே லேர்ன் லாட். யங் ஏஜ்ல தே லேர்ன் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வரதோட பர்பஸே அதுதான். வேர்ல்டு வைட் நம்ம பெரிய வட்டத்தில் இல்லாமல் கொஞ்சம் பெரிய வட்டத்தில் வந்து இருக்கப்ப நம்ம இங்கே இருந்து சிரமப்படுவோம் கண்டிப்பாக. பட் அது சந்தேகம் கிடையாது, அந்த சிரமம் நல்லதுக்கு தான் சொல்ல முடியும் வைங்களேன். அதனால ஸோ ஏர்லியராகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அது கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிறப்ப தென் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் டு நோ அபவுட் தட் பர்டிகுலர் இன்ஸ்டியூட் ஆர் வாட் யூ வாண்ட் டு டூ ஸ்டடி. again another முக்கியமான விஷயம் வந்து ஐஎல்டிஎஸ்ன்னு சொல்லி டோஃபல் மாதிரி யூஎஸ்க்கு போகிற டோஃபல் ஜிஆர்இ எக்ஸாம் எழுதுற மாதிரி இங்கே ஐஎல்டிஎஸ் ஜஸ்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் தான். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பக்கம் சொல்லி தராங்க. அண்ட் அகெயின் ஒரு ஐடிபி இஸ் ஒன் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் அண்ட் அதர் லோக்கல் ஏஜென்ட்ஸ். இங்கே ஆஸ்திரேலியா வரனா ஒன்லி த்ரூ ஏஜென்ட்ஸ்னால தான் முடியும். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது, யூஎஸ் மாதிரி கிடையாது. யூ ஹேவ் டு ஒன்லி கோ த்ரூ த ஏஜென்ட்ஸ். தேர் இஸ் லாட் ஆஃப் லோக்கல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் நம்ம இதில் இங்கேயும் இன்னைக்கு இப்போ ஃபியூ ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களா நிறையா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ன, எங்கே படிக்க போகிறோம், எந்த அளவுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஏஜென்ட்ஸ் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அகெயின் ஃபண்டிங் இஸ் அதர் இஷ்யூ. Mostly you need a bank statement or loan. If you need to apply for loan, that's all your part of your personal things you have to look after. அது பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் த ப்ராசஸ். இங்கிலீஷ் கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாம் வேணும், அந்த ஐஎல்டிஎஸ் மார்க் சர்டன் பேண்ட் வித் வேணும். தென் அதுக்கு ட்ரைனிங் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது லோக்கலாக. அது நீங்கள் தொலைப்பது கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஐடிபி இஸ் ஒன் பிளேஸ் டு லுக் ஃபார் ஏஜென்ட்ஸ், பட் ஷூர்லி அதர் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. யூ ஹவ் டு கோ அண்ட் டாக் டு தம். அதுதான் முக்கியம். நீங்கள் போய் பேசணும். பட் போய் பேசுறதுக்கு முன்னால் ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அது வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வாங்கியாச்சு, விசா வந்துடுச்சு, வந்து ஆஸ்திரேலியா வந்து டிக்கெட் எடுத்து வந்தாச்சு, லேண்ட் ஆயாச்சு. என்ன பண்ண போகிறோம்? அடுத்த பிரச்சனை என்னன்னா இட்ஸ் இன்டேக் இன் போத் இன் ஃபெப்ரவரி அண்ட் மார்ச். that is February March 2 semesters இருக்கு. ஸோ இன்டேக் நம்ம யூஸ்வலாக நம்ம பேச்சுலர்ஸ் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மே ஜூலையில் முடிப்போம். ஸோ யூஸ்வலாக இன்டேக் வந்து ஜான்வரி தான், ஃபெப்ரவரி டைமில் இன்டேக்கில் வருவாங்க. அப்படி இல்லைனாலும் அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட் இன்டேக்கில் கூட இருக்கு. ஸோ 2 terms இன்டேக் இருக்கு. ஸோ யூ கேன் கம் எனி டேர்ம் வைங்களேன். ஸோ அதனால யூ won't lose much time. சொல்ல போனால் நானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு 6 months கேப்பில் தான் மார்ச் டைமில் தான் நான் வந்தேன். அகெயின்
இது வந்து நிறைய பேர் முன்னாலே ஃபைனல் இயர் படிக்கிறப்பே இந்த ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே கேப்பே இல்லாமல் வர முடியும். சில பேர் வருவாங்க, அது நல்லதுதான். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வருவாங்க. இந்தியாவில் 1 years 2 years ஒர்க் பண்ணிட்டு இங்கே வரது சில பேர் இருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதும் இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, இங்கே வரவங்களுக்கு அக்காமடேஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் கேம்பஸ் அக்காமடேஷன்ஸ் சில பேர்த்த கொடுக்குறாங்க. இல்லைன்னா க்ளோஸ் டு த கேம்பஸே accommodation கிடைக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு accommodation is provided by, you have to pay for it. Obviously it's provided by some universities provide local accommodation nearby. Might be expensive, but it will be recommended for first few weeks. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா க்ளோஸ் டு கேம்பஸ் இருக்க மாதிரி தங்குறது நல்லது. கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் இட் வில் சேவ் லாட் ஆஃப் டைம். ஏன்னா கம்யூட்டிங் பிளேஸ் மெல்பர்ன் இஸ் நாட் அ கிரேட் பிளேஸ் டு கம்யூட் எஸ்பெஷலி இன் கார். பட் இஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸ் இஃப் யூ கேன் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்கன்னா இதனால பல டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். பட் பிகாஸ் ஏன்னா நீங்கள் படிக்க வரீங்க, மோஸ்ட்லி நீங்கள் யூனிவர்சிட்டியில் தான் இருப்பாங்க. அதனால அக்காமடேஷன் வைஸ் க்ளோஸ் டு கேம்பஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் அதை தான் பண்ணினேன். அதே மாதிரி நிறைய வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். ஸோ தென் ஸ்லீப், வாட் ஐ டெல் தம் இஸ் eat and sleep in the campus. End of the day, that's what they here for. அதனால முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் யூ வில் நோ மோர் ஸ்டாஃப்ஸ், மோர் பீப்புள். அதனால உங்களுக்கு வந்து ஃபர்தர் மோர் சப்போர்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கிடைக்கலாம். தென் யூ see more people and you can work time, spend more time in the campus. அண்ட் ஆல்வேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்குற கேள்வி என்ன, பார்ட் டைம் ஜாப். இந்த கேள்வி வந்து வந்த முதல் வரக்கு முன்னாலே கேள்வி கேட்பாங்க. இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி அதாக தான் இருக்கும். படிப்பை பற்றி அதிகம் கேட்க மாட்டாங்க, பார்ட் டைம் ஜாப்பை பற்றி தான் அதிகம் கேட்பாங்க. ஏன்னா அகெயின் தட்ஸ் குட் டு ஹேவ் சம் பார்ட் டைம் ஜாப். ஆனால் நம்ம ஊர் மாதிரி கிடையாது இங்கே வந்து படிக்கிறப்ப. ஏன்னா இந்த செமஸ்டர் ஃபுல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இஃப் யூ மிஸ் 1 week or 2 weeks then you'll be lacking behind. So it's not helpful, especially first semester வந்து I would recommend them to ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் ஆகணும். இங்கே புது கண்ட்ரிக்கு வந்திருக்கோம், புது ஃபுட்டு, புது பிளேஸ், எல்லாமே புதுசாக இருக்கும். அதனால ஸ்ட்ரைட்டாகவே பார்ட் டைம் ஜாப்னு போயிட்டோம்னா தட் இட் வில் பி வெரி வெரி ஹார்ட். உங்கள் படிப்பு நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தான் வந்தீங்கன்னா படிப்பு கோட்டை விட்டுருவீங்க, அது நல்லதுக்கு இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இஃப் யூ கேன் மேனேஜ் இட் தென் தட் வில் பி ப்ரிஃபரபிள். தென் ஸ்லோலி அந்த டேர்ம் பிரேக் வரப்போ பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே படிக்கணும் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா தென் தட் வில் ஹெல்ப் யூ லாட். அடுத்த செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. Again, there are a lot of students associations, country wise இருக்குது, India wise, Indian student association இருக்குது, local அங்க தெலுங்கு மலையாளி association, student association இருக்குது, தமிழ் association இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்குது சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க்ல கலந்துக்கிறது நல்லது. ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே போறாங்க, என்ன பண்றாங்கன்னு அவங்கள கேட்டால் நிறையா தெரியும். ஏன்னா கேட்குறப்ப இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு தெரியாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசுனீங்கன்னா யூ வில் கெட் லாட் மோர் இன்ஃபர்மேஷன். இப்போ எங்கே போகணும், என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி சப்போர்ட் நெட்ஒர்க் நிறைய இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி என்னன்னா இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்க தெரியல, பட் ஸ்வின்பர்ன்ல எனக்கு தெரிஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனில் மெம்பராக இருந்தோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துறாங்க. தட் மீன்ஸ் யூ கேன் கோ அண்ட் ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட், சீரியல்ஸ் இருக்கும், இல்லை ஆப்வியஸ்லி இந்த ஊர் ஃபுட்டு தான் கிடைக்கும், நம்ம ஊர் ஃபுட் கிடைக்காது. பட் அட்லீஸ்ட் பிரெட், ஜாம் இது மாதிரி இதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலே ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் தே ப்ரொவைட் பிரேக்ஃபாஸ்ட் இன் த கேம்பஸ். ஸோ தே கேன் ஹாவ் ஸ்டூடெண்ட் கேன் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் until 11 o'clock 12 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்தப்ப. ஆனால் பட் இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி சப்போர்ட் நெட்ஒர்க் இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அசோசியேஷன்ல இருக்கிறதுனால நிறைய பேர் கான்டாக்டும் கிடைக்கும், நிறைய தெரிஞ்சுக்கவும் முடியும். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என் கோல் எதுக்கு வந்தோங்கிறது முன்னாலே தெரிஞ்சதுன்னா என்னை மாதிரி இல்லாமல் நான் வந்து ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன் ஃபர்ஸ்ட் தெரியாது. But plan early, so that means you can know what you want to do after your studies. That's very very important. ஏன்னா இப்போ வரதுனால இமிகிரேஷன் பற்றி நிறையா பேருக்கு தெரியும். நிறைய பேர் சில பேர் இமிகிரேஷன் பண்ணுறதுக்காகவே வருவாங்க. ஸோ அப்போ நான் படிப்பு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் பிளான் வச்சுக்கலாம். ஏன்னா படிக்கணும்னு வந்தோம்னா அந்த படிப்பு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு அதை படித்தோம்னா அதை வச்சு சம்மந்தமாக வேலை கிடைச்சி நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. அது நம்ம நல்லது. இல்லைன்னா நம்ம என்ன குவாலிட்டி என்னன்னு நம்மளோட சாய்ஸஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா பெட்டரா இங்கே வந்ததுக்கு அப்புறம்
then you can mold yourself accordingly. நான் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நானே கண்டுபிடிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கேம் டு நோ ஐம் குட் அட் ஒர்க்கிங் வித் இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு எனக்கு முன்னால் தெரியாது. தென் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐ ஒர்க் வித் மோர் தென் 70 or 80 இண்டஸ்ட்ரீஸ். அது எப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறப்ப தான் அவங்களோட கஷ்டம், அவங்களோட வாட் இஸ் த பின் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி தெரிய then you understand, okay, I'm good at particular area, I can work towards that. அதுக்கு மோர் எஃபர்ட் போடுங்க. அதுக்கு நீங்கள் போய் பாருங்க, உங்கள் ஸ்டாஃபை பாருங்க, உங்கள் ப்ரொஃபஸரை பாருங்க, சப்போர்ட் கேளுங்க. they will be ready to help you only if you go and approach. இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கேட்டால் தான் கதவை திறக்கப்படும், இல்லைன்னா திறக்காது. நம்ம போய் பேசணும், பார்த்து பண்ணணும். ஏன்னா அதர்வைஸ் you'll be one among 100 people, 100 students, nobody will know you. You have to take the first step, you have to approach and you have to take the steps. அதுக்கு நீங்க பிளான் பண்ணணும், முன்னாலே என்ன பண்ணணும், என்ன இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அகெயின் இப்போ ஆஃப்டர் ஒர்க் ஸ்டடி ரைட்ஸ் நிறைய வந்திருக்கு, முதல்ல இருக்குது. பட் இப்போ அகெயின் லேபர் புது கவர்மெண்ட் அதை பற்றி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அகெயின் இமிகிரேஷனுக்காக அந்த பாயிண்ட் கால்குலேட்டர் will be very very helpful. If you go to this website, you might find some information about immigration also. And just this week was announced, Jason Clark, Education Minister, just announced this week, and the Jobs and Skills Summit நடக்குது. இப்போ இந்த வாரம் நடந்துட்டு இருந்தது, Thursday starting. Then they have increased the work rights 2 years to 4 years for bachelor's degree, post degree 3 years to 5 years for post working rights for the immigrants or students who are coming here. So இது very very helpful, and this helps them to stay here in Australia for longer period of time and also work பண்றதுக்காக. And also they are talking about increasing the immigration number also, 165 per year இருந்து 190,000 பண்றதா இருக்காங்க. ஸோ இந்த வரப்ப படிச்சிருக்கவங்களுக்கு அதிகம் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். காரணம் because you are spending time, you getting points also here because of your education. So this is a worthwhile try, a very important thing with the right now, because Australia is a place where a lot of people are trying to immigrate here. So this is a welcome news for the students who are going to come to Australia. Recent announcement from the Education Minister. So finally, என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதுல student is an explorer. You have to explore. You have to seek for information. You might start somewhere, but you will end up somewhere. நான் உண்மையை சொல்ல போனால் கனவுல கூட எனக்கு கிடையாது நான் ப்ரொஃபஸராக அதை நினச்சிட்டு வர கிடையாது, அதுக்காக படிக்கவும் கிடையாது. But that's happened. Eventually that happened. But that's what I'm saying. You have to start somewhere. You have to explore. You will find something different in your life. Education is just it's a, how to tell, just it's a right tool. You identify the right tools that will take the right degrees. That means you'll get the right degrees. But again, your skill set, you have to thinking skills எல்லாம் எப்படி வருதுன்னா, you have to find appropriate facility. ஒரு யூனிவர்சிட்டி, நல்ல யூனிவர்சிட்டி எங்கன்னு அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி எது இருக்குன்னு செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் then you find ways how to implement the learning. So that's what நான் சொன்ன மாதிரி I good at industry interaction or interacting with the industries. So that helped my pathway, but that defined my career. So that is what it is all about. It's an exploration. It will take times and it will take multiple turns, and you'll end up eventually well based on your efforts. End of the day, அதுதான் முக்கியம். ரைட் ஆட்டிடியூட் அண்ட் எஃபர்ட்ஸ் தான் கண்டிப்பா நல்ல இடத்துக்கு போய் சேர முடியுங்களா, அதுதான் முக்கியம். ஸோ nothing will happen to you, but you have to be here. You have to be here to seek the opportunities. Otherwise it's very hard. Again, ups and downs இருக்கும். காரணம் ஏன்னா கோவிட் வந்தது, லாஸ்ட் 2 years students struggled very badly, trouble ஆச்சு. Sometimes immigration policies மாத்துவாங்க, that is also will impact people, but end of the day people are here, people are living happily, most of them, I think so. So that's very important. So being here, seeking the right opportunity and trying to give yourself a right place and right opportunity, that's very important. So this is my last slide. Thanks. Thanks, Suresh. That's really awesome. There are questions in the chat போடுங்க please. I will ask him. சுரேஷ், நீங்க பேசினதுல சொல்லும் போது I was thinking, நானும் இங்க கிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன்.
அவங்க இன்னும் வந்துட்டு நம்ம இந்தியன் கிட்ஸோடவே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட். ஸோ இட்ஸ் ஸ்டில் கல்ச்சரல் ஷாக் இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு. அவங்க எப்படி மர்ஜ் ஆகுறாங்களா இல்ல அப்படியே கன்டினியூ ஆயிட்டே இருக்குதா? அது ஆக்சுவலா இது இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன் சொல்லணும்னா, நாங்க 6 பேர் தங்கியிருந்தோம். 6 பேர் தமிழ் தான். 6 பேருமே பார்த்தீங்கன்னா, 6 பேர்ல 5 பேர் கவுண்டர் தான். அதுல ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரா நல்லா இருந்தாப்புல. பார்த்தீங்கன்னா, தமிழ் இந்தியால கூட அதிக தமிழ் பேசியிருக்க மாட்டேன். இங்க வந்து அதிக தமிழ் பேசினா. இங்க தான் வந்து அதிக தமிழ் படம் பார்த்ததே அதிகம் இங்க தான். இந்தியால கூட தமிழ் படம் பார்த்துக்க மாட்டோம். ஆனா ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, ஹிந்தி தெலுங்கு ரொம்ப ஃபீல் பண்ணது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா பார்க்குற எல்லா நார்த் இந்தியனும் பார்த்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஹிந்தியில தான் ஹலோ பையா அப்படிம்பாங்க. யாரு பையா நை மாலூம் ஹே அப்படிம்பேன். அவ்வளவுதான் முடிஞ்சது. 4 வார்த்தை தெரியும். ஹிந்தி மாலூம் ஹே அப்படின்னு சொல்றது. அதான் ஹிந்தி 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 தெலுங்கு நம்ம ஃபீல் பண்ணது இங்க தான் வந்ததுக்கு அப்புறம். சோ நீங்க சொல்றது என்ன உண்மை, 100க்கு 100 உண்மைதான். இன்னும் ஸ்டில் அது என்னன்னா, என்ன ஆகுறதுக்கு தான் அகைன் தெரிஞ்சு வரோம். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அகாமடேஷன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட வரோங்காட்டி அவங்களோட ஸ்டே பண்றோம். அந்த பட் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. நாங்க இருந்ததுக்கு இப்ப இருக்கு மாறிட்டு இருக்குது. பட் ஸ்டில் அந்த மாற்றங்கள் நம்பர் சொல்ல முடியாது. ஸ்டில் அவங்க அதே சர்க்கிள் தான் இருக்காங்க. பட் என்ன ரீசன்னால மாறுதுன்னா, இப்ப இங்க வந்து பார்ட் டைம் ஜாப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கங்காட்டி, அதனால வந்து நிறைய பேரு கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாங்க. முதல்ல வந்து எப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்னா அதே அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க பண்ற லைன்லயே தான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கங்காட்டி, அதனால வந்து நிறைய பேர் இப்ப பழக்கவழக்கங்கள் கொஞ்சம் மிங்கிள் ஆக சான்சஸ் கிடைக்குது. அப்போ அந்த பார்ட் டைம் பத்தி சொல்லும் போது ஞாபகம் வருது சுரேஷ். ஸோ வர கிட்ஸ் எல்லாருமே ஐ திங்க் இட்ஸ் ஈஸி டு கெட் அ ஜாப். எல்லாரும் வரவங்க வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு படிக்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி படிக்கிறத விட ஜாஸ்தி ஜாப் பண்ணிட்டு ஏர்ன் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது இல்லையா? ஈவன் நம்ம கிட்ஸ் இங்க இருக்கிற கிட்ஸே பாத்தீங்கன்னா they are started earning when they are going for even 11th ல இருந்து they can start working. அப்ப இருந்தே பாத்தீங்கன்னா இட்ஸ் குட் ஒன் வை they are learning. It's workforce குள்ள போறது it's really not easy. They are learning. ஆனா it got pros and cons, right? கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதான். 100க்கு 100 உண்மை. ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாப் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒர்க் பண்ண கிடையாது. ஏன்னா அது கிடைக்கல, உண்மையை சொல்ல போனா கிடைக்கல. பட் அதனால டைம் பண்ணல, அதிகம் ட்ரை பண்ணல. ஏன்னா புதுசுங்காட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணல, ஃபர்ஸ்ட் கிடைக்கல. ஆனா செகண்ட் செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம், செகண்ட் செமஸ்டர் 1 இயர் முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் கிடைச்சது. அப்ப ஜாப் வந்து நைட் டைம் போக வேண்டியதா இருந்தது. அப்ப கம்யூனிட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. அதுக்கு ஒரு கார் வாங்க வேண்டியதா, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். அப்ப கடைசியில் அந்த காருக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எனக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சது ஒரு நாள் தான். எனக்காக ஒரு நாள் போதுன்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். கடைசியில் காருக்காக ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கார் வாங்கிட்டேமே சொல்லி அதுக்காக ஒரு 2 நாள், ஒரு பெட்ரோல் போடணுமே சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் வாரத்துல 4 நாள் 5 நாள் சம்பாதிக்கிறதுலேயே போயிடுச்சு ஒழிய, இது நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இதனால வந்து நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்றதுக்காக சம்பாதிக்கிற மாதிரி ஆகி போயிடும், நம்மளுக்காக இல்லாம. நிறைய பேர் என்ன படிப்பு, இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் செமஸ்டர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு டேர்ம் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்டோட ஃபீஸ் வந்து $3,000 to $4,000 இருக்கு, ஒரு சப்ஜெக்டோட ஃபீஸ். கடைசியில பார்த்தா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் அடுத்த செமஸ்டர் வந்து அது பே பண்றதுக்குன்னு போயிருது. ஸோ அப்ப எதுக்காக கஷ்டப்பட்டாங்க, ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னு இல்லாம போயிருது, வேஸ்ட். ஏன்னா லைஃப்ல வந்து படிக்க வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் அந்த செமஸ்டருக்காக அந்த பேஸ் சம்பாரிச்ச காசெல்லாம் அதுக்காக கட்ட போறாங்க. அது வந்து என்னன்னு புரியல. அதனால சொல்லுவேன், இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடைசியில் நீங்க மறுபடியும் பே பண்றீங்க. ஸோ ஒன்லி ஃபோக்கஸ், சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் ஆகுங்க, தென் யூ கேன் கெட் பெட்டர் இன் யுவர் லைஃப். ஏன்னா இப்ப வந்து 10,000 20,000 சம்பாதிக்க முடியும் ஒரு வருஷத்துல பார்ட் டைம் ஜாப். அதே நல்லா பண்ணீங்கன்னா 50,000 to 60,000 ஸ்ட்ரைட்டாவே சம்பளம் கிடைக்கும் வேலைக்கு போனீங்கன்னா, மோர் தென் தட் ஆல்சோ. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் தட். எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் ஸ்டடி ரைட்ஸ் இருக்கங்காட்டி நிறைய பேருக்கு இங்க கண்டிப்பா முதல்ல நாங்க வந்தப்ப அதெல்லாம் கிடையாது. அதனால வந்து நம்ம அப்ப சம்பாரிச்சதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. இப்ப அப்படி கிடையாது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க்கிங் ரைட்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் ஏர்ன் ஆஃப்டர் த ஸ்டடீஸ் ஆல்சோ. நீங்க காலேஜ்ல வந்து டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா சுரேஷ், நம்ம இங்க இருக்கிற லோக்கல் கிட்ஸ் வெர்சஸ் இன்டர்நேஷனல் கிட்ஸ்? அப்படி கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் டு பி ஃபிராங்க் அப்படி கிடையாது. பட் என்னன்னா, பிகாஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உண்மையை சொல்ல போனா எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் லோக்கல் கிட்ஸ் ஆர் மோர் தென் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி வந்து கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் இதா இருப்பாங்க. பட் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். தே will ask more questions, they will ask more information. So அவங்க இருக்கப்ப கொஞ்சம் we will be, again how to say, we'll treat everybody both similarly, no question about it. பட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னால வந்து கேள்வி கேட்க பயப்படுவாங்க. அதுதான் அது அவங்களோட அந்த அதுதான் சொல்றது முக்கியம். நம்ம என்ன, நம்ம தைரியமா பேசினாதான் இங்க பிழைக்க முடியும், பேசலைன்னா பிழைக்க முடியாது. அதனால வந்து அவங்க வந்து அது கொஞ்சம்
சின்ன வயசுல இருந்து இங்க சொல்லித்தரங்காட்டி இங்க இருக்க கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். தே ஹேவ் டு டாக். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது இங்க. அதனால நம்ம கிட்ஸுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அது கேட்டாதான் அதுக்கு பதில் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய முடியும். நீங்களே So நீங்க வந்து இன்னும் I can see நிறைய questions வருது. I can see one of the questions as well. நானும் அதை தான் கேட்க நினைச்சேன். நீங்க வந்து you were talking about இப்போ நிறைய யூஜி கிட்ஸும் வராங்க இல்லையா, 12th முடிச்சனையும் வரவங்களும் வராங்க, பிஜியும் வராங்க. யூ ஆல்சோ சேயிங் யூஜியில வர்றது நல்லது, they got really good exposure. ஆனா சேஃப்டி, பாவம் சின்ன பசங்க, மெச்சூரிட்டி இருக்காது. நீங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சப்போர்ட் இருந்து அவங்க வந்துட்டா பரவாயில்ல இல்லையா? ஏன்னா நமக்கு தெரியும் இங்க வர்றாங்க கிட்ஸ், அவங்களுக்கு ஏதோ சில பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க, தெரியாம வர்றது வந்து ஸ்டில் ப்ராப்ளம் இல்லையா? இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துட்டா பரவாயில்ல இல்லையா யூஜின்னு வரும்போது? கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதாங்க. ஏன்னா அப்ப அந்த மாதிரி வரப்ப அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் யாரோ ஒரு 2 பேரண்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் இருந்து செட்டில் பண்ணி அவங்களுக்கு 2 or 3 months இருந்து செட்டில் பண்ணி பிட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போகும். அந்த எஸ்பெஷலி அந்த ஏஜ்ல 18, 19 ஸ்டில் மேபி டீனேஜர்ஸ்ல இருக்கலாம், இல்ல ஏர்லி 20s or 20sல இருக்கப்ப பேச்சுலர்ஸ் படிக்க வரப்ப ஷூலி அந்த சப்போர்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர் தான், நோ கொஸ்டின் அபவுட் இட். பட் ஸ்டில் இங்க வந்து இப்ப இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல முதல்ல சொன்ன மாதிரி அப்ப எஸ்பெஷலி ஃபோன் கார்டு வாங்கிட்டு ஃபோன் பேசுறது வந்து வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் தான் பேச முடியும். அது வந்து கணக்கு பார்த்து டைம் ஆச்சா ஃபோனை வச்சிருன்னு சொல்லி இப்ப வாட்ஸ்அப் இருக்கப்ப இந்த ஃபேஸ் டைம் இதெல்லாம் இருக்கப்ப ஒரு கவலையும் கிடையாது. கனெக்டிவிட்டிங்கிறது முதல்ல வந்து வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தான் இருக்குன்னு வைங்களேன். நாங்க இருந்த காலத்துல அதே பேசுறது வந்து பெரிய விஷயம். அது வந்து அப்பெல்லாம் லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். நான் வந்த புதுசுல லெட்டர்லாம் எழுதுறது கிடையாது, பழக்கமே கிடையாது இப்பெல்லாம். ஸோ கனெக்டிவிட்டி இருக்கங்காட்டி இட் மேக்ஸ் லைஃப் ஈஸியர் இன் அ வே சொல்ல போனா. ஸோ அதனால நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்ப வந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஸ்டில் வெரி வெரி ஈஸி கனெக்டிவிட்டிஸ் தான் வைங்களேன். ஸோ நீங்க சொன்ன ப்ராசஸ் பார்த்தா இட்ஸ் தே ஹேவ் டு டூ த ஏஜென்ட்ஸ் மூலியமா போகணும், எக்ஸாம்ஸ் எழுதணும், பிளஸ் ஃபீஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இங்க இருக்கிறவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் ஃபீஸ் வில் பி டிஃப்ரெண்ட், ஃபீஸ் அப்ளை பண்ணி வரணும். மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்ல இப்போ மொனாஷ் யூனிவர்சிட்டி ஆகட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் ஆகட்டும், ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி ஆகட்டும், தே காட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு பேஜே போட்டு அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் கிளியரா போட்டிருக்கிறாங்க இல்லையா? நம்ம வேற அதை தவிர வேற எதுவும் கிடையாது. தட்ஸ் வாட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் தேர் இல்லையா? கண்டிப்பா. அது ஸ்காலர்ஷிப் அகைன் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். சில பேர் அவங்க மார்க் பர்சன்டேஜ் பேச்சுலர்ஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் உண்டு இங்க. அது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்னன்னா அகைன் அவங்க என்ன படிக்கிறாங்க ஆசைப்படுறாங்க. அகைன் யூனிவர்சிட்டிக்கு ரேங்கிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், இல்லைன்னு கிடையாது. பட் அதர்வைஸ் ஏன்னா இங்க ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி மாறும், ஒவ்வொரு இடத்துல டிபார்ட்மெண்ட்ஸ்ல அது பாத்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்க ஆர்எம்ஐடி படிக்க வரவங்க மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில ஆர்கிடெக்சர் இருக்குங்க. ஆனா ஆர்எம்ஐடி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்ட். ஆனா மெல்பர்ன் யூனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல். இது நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஆர்கிடெக்ட் டிகிரி தான், பட் இஃப் இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டா வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்எம்ஐடி போகலாம். அதே மெல்பர்ன் யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கலா இருக்கு. அது போன தியரிட்டிக்கல் படிக்கணும் சுரேஷ். எங்களுக்கு நாங்க வெப்சைட் பார்த்தா புரியுமா எங்களுக்கு? அது கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து இண்டஸ்ட்ரியா தான் வந்து பாக்குறப்ப எப்படி சொல்றது, இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி லெக்சர்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ் போட்டிருப்பாங்க இது மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்ல போனா. பட் அது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் தெரியும், இல்லைன்னா கஷ்டம். இது ஏன்னா இங்க வந்து எனக்கு இங்க வந்து தான் தெரியும். அது வந்து அங்கிருந்து தெரியறது கஷ்டம். சில இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் தே ஹேவ் டு லுக் இன்டு இட். அததான் போய் அந்த வெப்சைட்ல போய் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறோமா, அந்த சப்ஜெக்ட் பத்தி யார் என்ன ஒர்க் பண்றா, அந்த ஸ்டாஃப் யாரு அப்படிங்கிற கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு வைங்களேன். கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தென் ஓகே லுக்ஸ் லைக் இந்த ஸ்டாஃப் சொல்லி தராங்க, தே ஆர் ரியலி குட் அட் திஸ். This is what I want to state. For example, இப்ப எனர்ஜி, இப்ப கிளீன் எனர்ஜிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், ரெனியூபிள் எனர்ஜிங்கிறது முக்கியமான விஷயம். எல்லாரும் அதை பத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி யார் ஒர்க் பண்ற அதிகம்? ஸோ இந்த யூனிவர்சிட்டியில அதிகம் ஒர்க் பண்றாங்க, இவங்க சொல்லி தராங்க. இந்த ரேங்கிங் கூட முக்கியம் இல்லை. அந்த டாபிக் அந்த ஏரியால யார் சொல்லி தரா, யார் அதிகம் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அந்த ஏரியால அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் முதல்ல கிடைக்காது. முதல்ல வந்து லைப்ரரி போனாதான் நம்ம புக் பாரோ பண்ண முடியும். இப்ப வந்து கூகுள்ல சர்ச் பண்ண ஒருத்தர் பேரை போட்டீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறப்ப ஸோ அப்படி நம்ம சர்ச் பண்ணி பார்த்து பண்றது வந்து கொஞ்சம் ஸ்டடி, அந்த முன்னால ஸ்டடி பண்றது வந்து ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். கண்டிப்பா வேல்யூபிளா இருக்கும். அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட மாத்த முடியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட இங்க தெரிஞ்சதுன்னா ஆர்எம்ஐடில சொல்லி தராங்கன்னா இங்க வந்து கூட மாத்தலாம். அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம ஸ்டக் ஆயிட்டு பயப்பட தேவையில்லை. இங்க வந்து கூட மாத்திக்கலாம் வைங்களேன்.
அப்புறம் நீங்க இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் சொல்லும்போது ஐ திங்க் there are questions ஃபேக்கல்டிஸ் வந்து சொல்லும்போது ரிசர்ச் பண்றதுக்குன்னு வர ஸ்டூடெண்ட்ஸ் can they able to reach out to them, ask for support, ask for their fellowship, அத பண்ண முடியுமா? அது வந்து இவங்க அக்செப்ட் பண்றாங்களா இல்ல எந்த அளவுக்கு வந்து இங்க ஆசி பீப்புள் வந்து they are accepting இந்தியன்ஸ் ஆகட்டும் இல்ல இன்டர்நேஷனல் கிட்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து they are appreciating that? இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. சொல்ல போனா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச்லயுமே ஸ்லோலி தே ஆர் டேக்கிங் அப். முதல்ல நான் வந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ வுட் சே ரஃப்லி ஒரு 30 to 40 தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 பீப்புள்னா ஒரு 6 to 7 பீப்புள் ஆர் லோக்கல் ஆஸ்திரேலியன்ஸ் மீன்ஸ் லோக்கல் பீப்புள். எனிபடி சைனீஸ்ல இருந்து யார் வேணா லோக்கலா இருப்பாங்க. பட் இன் 30 to 40%. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ரிசர்ச்லயுமே. என்னன்னா அகைன் இப்போ நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாக்ட்லி நீங்க முன்னால கேட்ட கேள்விதான், பார்ட் டைம் பண்றதா படிக்கிறதாங்க. அந்த படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா ஹெச்டி டிஸ்டிங்ஷன் வாங்கினாங்கன்னா தட் இஸ் வாட் வி கேன் சி. அந்த மார்க்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க பார்த்துட்டு தென் வி கேன் கிவ் ஓகே யூ பெர்ஃபார்மிங் ரியலி குட், ஐ கேன் கிவ் யூ ரிசர்ச் அசிஸ்டன்ஸ். இது மாதிரி அவங்க வந்து அப்ரோச் பண்ணதான், நாங்களா போய் தொலைவிட்டு இருக்க மாட்டோம். அவங்களே வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து ப்ரோஆக்டிவா இருக்கணுங்கிறது சொல்றது வைங்களேன். நம்ம பசங்க வந்து நம்ம கிட்ஸ் வந்து அந்த ப்ரோஆக்டிவா இருந்தாதான் தே கேன் சர்வை. இங்க வந்து அவங்களா போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை கொஞ்சம் சொல்லித்தாங்க, இதை பண்ணுங்க அப்படின்னா ஓகே தட் he or she is interested, let me help them to succeed in their career, then we can able to find people வைங்களேன். அது முக்கியம். கிடைக்குது அதை விட்டுட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாதி இருக்குது. பேரு ஊல்வர்ஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அத வயசுலயா. இல்ல அந்த பேலன்ஸ் வந்து தெரியறது கஷ்டம் வைங்களேன். அந்த ஏஜ்ல வந்து அந்த பேலன்ஸ் தெரியறது கஷ்டம். பட் அதை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் லெக்சரே ஃபர்ஸ்ட் half an hour இதுதான் இந்த பாடம் எடுக்கிறது, இந்த பாடம் எடுக்கணும் வைங்களேன். லைஃப் பத்தி தான் பாடம் எடுக்கணும், சப்ஜெக்ட் பத்தி பாடம் எடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் புதுசா வரவங்களுக்கு வந்து இது தெரிஞ்சாதான் என்ன பண்றது தெரியும். அதான் So scholarships எல்லாம் வந்துட்டு அதுவுமே வெப்சைட்ல இருக்கும், but they can apply for it like international kidsக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்ஸ் அவங்களே சொல்லுவாங்க என்னது யூனிவர்சிட்டி என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்க ஏஜென்ட்ஸ் அவங்களே வந்து they can able to help them. அதனால அந்த ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ மோஸ்ட்லி ஃபீஸ் அதான் அகைன் ஃபீஸ் பத்தி பார்ப்பாங்க. பட் அகைன் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன, வாட் தே வாண்ட் டு டூங்கிறது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபீஸ் முன்ன பின்ன இருந்தாலும் தே கேன் சக்சீட் இன் த லைஃப். அதை லேர்ன் பண்றது இங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் வரும். அகைன் எல்லாரும் அந்த ரீசனுக்காக வரதில்லை. அது ஒரு முக்கியமான இது என்னன்னா நிறைய பேர் வர்றது வந்து இமிகிரேஷனுக்காக வராங்க. ஸோ அப்படி வரவங்க வந்து they don't want to waste their money. They can go into very small universities, சும்மா ஏதோ ஒன்று படிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு போகலாம். பட் படிக்கணும்னு வரப்ப அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்குன்னா அதை பண்ணுனா அது நல்லது. அதுதான் வைங்களேன். அது கரெக்ட் தான் சுரேஷ். நானும் சில கிட்ஸை பார்த்தேன். ஆனா பாத்தீங்கன்னா வரும்போது அப்படி வர்றாங்க. ஆனா இங்க வந்துட்டு மத்த கிட்ஸ் பியர் ப்ரெஷர்ல வந்து மத்தவங்க எல்லாரும் பிஆருக்காக போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இவங்களும் நம்ம அதை பண்ணலினா நம்ம தான் விட்டுறோமோ அப்படின்னு they are all towards that, right? அது உண்மைதான். பட் ஸ்டில் என்னன்னா அப்படி பண்ணாதவங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஐ given so much jobs to my students. நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு கேம்பஸ்லயே வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ they did well and they are working with me still now. சில பேர் பிஹெச்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் their performance, their commitment. அது வந்து தட் ஷோஸ் ஃப்ரம் தம். அதுக்கு சொல்ல போனா அதே மை கேஸ் ஆல்சோ த சேம் திங். நான் படிச்சது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் போய் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணவர் வந்து மை சூப்பர் டோல் மை சூப்பர் யூ டிட் a good job அப்படின்னு சொன்னாங்காட்டி தென் he asked me okay why don't you want to do PhD அப்படின்னு சொன்னாங்காட்டி ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து எப்படின்னா நாமளே நம்ம பெருமையை சொல்றதுல மற்றவங்க வந்து மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் டு ஸ்பீக் ஃபார் தட். அது வந்து again it's a challenge. peer pressure, அந்த peer pressure வந்து கஷ்டம் தான். அது வந்து நம்ம என்ன வந்தோங்கிறது நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியம் சொல்லிட்டே இருக்கணும். That's right. So Suresh, நிறைய பேர் அங்க क्वेश्चंस போட்டுட்டு இருக்காங்க. Instead of நான் क्वेश्चंस கேக்குறத விட let us complete the session so we can go for the open and forum. So நீங்க வந்து நம்ம பார்த்தோம் இவ்வளவு நேரம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து தொடங்கி எப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபைனலா என்ன நோக்கத்தோட வரணும்னு ஆரம்பிச்சு எனக்கு few points really stand out. நீ வந்து 24 hours உன் டைம் இருக்குது, do your time management. That's really a best one I can see. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல இருந்தா நிறைய வேலைகள், போய் அம்மாக்கு வேலை செய்யணும், இங்க போய் அதை பார்க்கணும், நல்லது கெட்டது எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். ஆனா இங்க அப்படி இல்லை, வந்துட்டா they got 24 hours.
அப்புறம் இந்த couple of things like equalityனால you got really good opportunities for girls especially. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் என் ஆஃபீஸ்ல நான் ஒர்க் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா especially because of diversity equality எல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக they will give preference. ஏன்னா அந்த நம்பர்ஸை கொண்டு வரணும், அட்லீஸ்ட் they want to bring that 50% equality கொண்டு வரணுன்றதுக்காக they are giving that preference. That's really a good point. I think that's giving more opportunities for the girls. And also diversity, different cultural peopleயும் இப்பெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்றாங்க, கொஞ்சம் ஸ்லோவா எவ்ரிவேர் அக்செப்டிங். அப்புறம் ரிசலைன்ஸ், ரைட்? நீங்க இந்த மாதிரி நம்ம கிட்ஸ் இங்க வந்துட்டு சர்வைவ் ஆகுறது வந்து இட்ஸ் ரியலி இட்ஸ் பிரிங்கிங் தேர் ரிசைலன்ஸ், ரைட்? அதனாலேயே அவங்கனால அவங்களோட ஈஸியான வெற்றி பாதையை ஈஸியா அடைய முடியும். Thanks for really a wonderful speech. I think I can see from all of their comments as well. நிறைய பேர் போட்டிருக்காங்க comments அங்க. It was really wonderful. It's really informative as well. Thanks for that, Suresh. நம்ம Q&A, open Q&A போறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா please. Oh, thank you very much for this opportunity. I think I just want to share my experience. அதுதான். Once again, thanks for the KBN Australia and KBN International. And again, thanks for your wonderful hosting also, Prabha. Thank you very much. And thanks to everybody for participation. Thank you. Yep, thanks, Suresh. So now let me open up for the open forum. Raise பண்ணுங்க questions. But before that, I really want, எனக்கு இங்க ரெண்டு பேர்த்த நான் வந்து பேச சொல்லணும்னு வச்சிருக்கேன். பிகாஸ் சுரேஷ் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவர், 25 இயர்ஸ்க்கு இப்போ வந்து ரீசெண்டா வந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஐ ரியலி வாண்ட் டு ask him to share his thoughts. Rajesh, are you there, Rajesh? Oh, can you unmute yourself? Not நீங்க பெர்மிஷன் கேக்குது ராஜேஷ், இப்போ கேக்குது எனக்கு, நீ பேசு. சாரி. ஹாய் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் மாமா நல்லா பேசினாங்க. அவர் இத்தனை வருஷமா முன்னாடி வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆஸ்திரேலியா அப்படி தான் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கவர் பண்ண நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சிருந்தாலும் முக்கால்வாசி எல்லாம் வந்துட்டு சுரேஷ் மாமாவே கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் பிரபா அக்காவுக்கும் அருள் சங்கர் மாமாவுக்கும் என்னை இங்கே பேச இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ நான் வந்து ஈரோட்டில் அரச்சலூர்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன். என்னோடய ஸ்கூலிங் வந்து சுரேஷ் மாமா பண்ண மாதிரியே நானும் பாரதி வித்யா பவனில் பண்ணிவிட்டு காலேஜ் வந்து சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 6 months பண்ணிட்டு அப்புறம் கோவிட் வந்தனால ஃபர்தர் ஒர்க் பண்ண முடியல. அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே எம்எஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா டீப்பாக வந்து ஆஸ்திரேலியா டிசைட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் அதிலிருந்து இப்போ நான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதர் கண்ட்ரீஸ் பேசிக்காக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி. எனக்கும் வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இல்லை. நான் ஃபஸ்ட்டு எம்எஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நான் வந்துட்டு டீட்டெயில்டாக நான் ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணுறப்ப பார்த்தப்ப ஆஸ்திரேலியா வந்துட்டு மச் பெட்டர் ஃபார் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கனடா வந்துட்டு எல்லோரும் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்துட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் வந்துட்டு யூஎஸ் கனடா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பண்ணிருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ஸோ ஃப்ரெண்ட்லி கம்பேரிட்டிவ் டு அதர் பிளேசஸ். ஏன்னா நான் மற்ற பக்கம் போனதில்லை. பட் ஆனால் இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த ரேசிசம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இப்போல்லாம் இங்கே சுத்தமாக வந்துட்டு நான் கிட்டத்தட்ட வந்து இங்கே 4 to 5 months ஆச்சு. இது வரைக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ரேசிசம் ப்ராப்ளம் வந்துட்டு நான் பார்க்கல. நான் இப்போ வந்து அடிலைடில் இருக்கேன். ஸோ மெல்பர்ன் அண்ட் சிட்னிலாம் வந்துட்டு கொஞ்சம் இதை விட ஃபார்வர்ட் லுக்கிங் இன்னும் வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு அடிலைட் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்மால் தான். இருந்தாலும் இங்கேயும் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பெர்செப்ஷன் இருந்துச்சு வரக்கு முன்னாடி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் கிடையாது. இங்கே வந்து பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைமேட் எல்லாத்துக்கும் அடுத்த பெரிய ஒரியாக இருக்கும்.
ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா மேனேஜபிள் தான். ரொம்ப வந்துட்டு முடியாது. கனடா அளவுக்கு வந்து சிவியர் வின்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போவே பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர் தான். ஆனால் வந்துட்டு இப்போ நான் நார்மலான ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் எப்படி வின்டர் இருக்குமோ அந்த லெவல் தான் இப்போ வின்டர் நீ இருக்குது. மெல்பர்ன் வரலப்பா, நீ அடிலைட்ல இருந்துட்டுல பேசிட்டு இருக்க. நான் தான் சொல்கிறேன். என்னோட நான் இப்போ சொல்கிறது முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிலைட்ல இருந்து சொல்லிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மெல்பர்னில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கனடா அளவுக்கு சிவியர் வின்டர் இருக்குமாங்கிறது வந்துட்டு கனடா அளவுக்கு இல்ல, இருந்தாலும் தினமும் புலம்பிட்டு இருப்போம். அதான் கன்னடா இப்போ ஜெர்மனி என்னோட கசின்ஸே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் போனவங்க இருக்காங்க, கனடா போனவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸுக்கு ஆஸ்திரேலியா மச் ப்ரிஃபரபிள்னு நான் சொல்லுவேன். இப்போ நீ ஸோ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ராஜேஷ்? நான் ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் வந்தேன். ம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 to 5 months ஆச்சு. அரௌண்ட் 4 to 5 months ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள வேலை அந்த போயிட்டு அதுக்குள்ள டியூரேஷனில் காலேஜ மறந்துட்ட. சுரேஷ் சொன்னதெல்லாம் மறந்துட்ட இப்போ. எதுங்க இல்லை அப்படி இல்லை. அதுக்குள்ள வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு ஆரம்பிச்சாச்சு, அப்படிதானே? நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். சார் சொன்ன மாதிரி வந்துட்டு மாமா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு செமஸ்டர் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன். கோவிட்னால வந்துட்டு நான் 2020 வந்துட்டு நான் இங்கே ஆஸ்திரேலியா வர மாதிரி இருந்துச்சு. பட் கோவிட் வந்து அந்த டைமில் கரெக்டாக பீக் ஆனனால வந்துட்டு 1 இயர் வந்து டிஃபர் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபர்தராக டிஃபர் பண்ணால் வந்துட்டு என்னோடய லாங்குவேஜ் டெஸ்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு 2 இயர்ஸ் தான் வேலிட். ஸோ ஆப்வியஸாக 2019 நான் முடிச்சப்போ வந்துட்டு அப்போவே எடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்துட்டு அந்த திருப்பி இன்னொரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சுரேஷ் மாமா சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துட்டு எனக்கு ஆன்லைனில் பண்ணது வந்துட்டு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்ல டைம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு எப்படி ஆஸ்திரேலியன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. மாமா சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க சஜஸ்ட் பண்ணுற புக்ஸு அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஒரு 1 day 2 daysக்கு முன்னாடி படித்து அந்த அப்படி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் அதுக்கப்புறம் கிளாஸில் படிப்பேன். ஸோ அவ்வளோதான் வந்துட்டு என்னோடய ஸ்டடீஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். இங்கே வந்து கிளாஸ் டைமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா 6 to 10 hours தான் வந்துட்டு என்னோட ஆக்சுவல் ஸ்டடீஸ் ஆன் கிளாஸ் ஆன் கேம்பஸ் அவ்வளோதான் வந்துட்டு எனக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோதான் வந்துட்டு நான் வந்து காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு இங்கே எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு பத்தாது. நாம் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு அந்த கிளாஸ் டைம் போக வந்துட்டு நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்துட்டு இங்கே இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ லாட்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் வீக்லேருந்து வந்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட சப்ஜெக்ட்ஸ் நான் எடுத்திருக்கிற கோர்ஸ் வந்துட்டு அசைன்மெண்ட்ஸ் பேஸ்டு கோர்ஸ். எனக்கு வந்து எண்ட் செமஸ்டர் கிடையாது. ஸோ என்னென்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்தாப்புல தான் வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது வந்துட்டு மாறும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸ் எனக்கு பேசிக். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் நல்லா குட் கிரேட்ஸ் எடுக்கணும்னா நான் ஃபஸ்ட் அசைன்மெண்ட்ஸில் இருந்தே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் ஒரு டிஸ்டிங்ஷனோ இல்லை ஹெச்டியோ வந்துட்டு வாங்கணும்னு நான் எய்ம் பண்ணால் வந்துட்டு ஃபஸ்ட் வீக்கிலிருந்தே ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அங்கே ஒரு செமஸ்டர் முடித்த எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு நான் வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே ஒரு செமஸ்டர் முடிச்சு செகண்ட் செமஸ்டர் வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ராஜேஷ், நீ வந்து இங்க வரவங்களுக்கு என்ன சொல்லுவ? இப்ப வர கிட்ஸுக்கு வந்து அங்கிருந்து வர்றவங்களுக்கு நீ என்ன பாசிட்டிவா சொல்லுவ? நல்லா இருக்கு வாரீங்களா, வாங்க, இல்ல என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னு என்ன சொல்லுவ? ஸோ என்ன சொல்லுவேன்னா கான்ஃபிடென்ஸ் தான். நீங்கள் தான் சுரேஷ் மாமா சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவாக இருக்கணும். நாம் அங்கேருந்து வரப்போ வந்துட்டு அந்த ரிசர்வ்ட்னஸ் இருக்கும், கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நாம் இங்கே வந்து எவ்வளோ பேசுகிறோம், யார் யார்கிட்ட பேசுகிறோம், எங்கே குட் நெட்வொர்க்கிங். ஆஸ்திரேலியாவில் வந்து இன்னொரு மேஜர் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெட்வொர்க்கிங். அதை வந்து நம்ம ஊரில் வந்துட்டு அதை வந்து பெருசாக வந்துட்டு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து நம்ம மஸ்ட்டாக இங்கே வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்ட் டைம் ஜாப் கிடைச்சது, மற்ற ஏதாச்சும் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் மூலியமாக தான்.
நான் அதை தெரிஞ்சு பண்ணலை, நான் சப்கான்சியஸாகவே வந்துட்டு நான் அவுட் கோயிங் பர்சன், ஸோ எல்லார்ட்டையும் நல்லா பேசுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் வந்து இப்போ வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். எல்லாம் எக்ஸ்போஷர், எல்லார்ட்டையும் போய் பேசுங்க. ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் யாரை பார்த்தாலும் வந்துட்டு பேசுங்க. ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, அது வந்துட்டு அதனால் உங்களுக்கு யாரை வேணாலும் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். யாரும் வந்துட்டு உங்களை வந்துட்டு கேட்கக்கூடாதோ இல்லை வந்துட்டு அதை வந்து அஃபென்ஸாவோ எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக என்ன டவுட்டோ எதுவாக இருந்தாலும் ஸ்டாஃப்ஸ்டையோ இல்லை இங்கே இருக்கிற பீப்புள்கிட்டையோ யார்கிட்டையா இருந்தாலும் தைரியமாக கேட்கலாம். அவங்களும் வந்து அவங்க ஒப்பீனியன் வந்து நல்லா ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கும் ரெடியாக இருப்பாங்க. உங்களோட ஆட்டிடியூட் அடுத்தது வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சது, நீங்கள் வரப்போ வந்துட்டு ஆட்டிடியூட், நீங்கள் என்ன எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அதுக்கு உங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இந்தியன்ஸு, ஓவரால் இந்தியன்ஸ், தமிழன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம நல்லா காம்ப்ரஹென்சிவ் ஸ்கில் இருக்கும். பட் ஆனால் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆனால் போக போக வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்ல ஸ்பீக்கிங்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். That's great, Rajesh. Thanks, Rajesh. That's a really good one. So now let me go for Murthy. ஹலோ ஹலோ சுரேஷ், தேங்க்ஸ்க்கா. கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. இல்லை சுரேஷ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் இந்த ப்ராசஸ் பற்றி எல்லாமே. ஆக்சுவலி ஐ திங்க் நான் கொஷின் கேட்கலான்னு நினச்சிருந்தது, நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டீங்க எல்லாமே. ஜஸ்ட் என்னென்னா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆன் த எஜுகேஷன், பட் லாட் ஆஃப் பீப்புள் லைக் அது என்னோட ஒரு அசம்ஷன், 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் கம் ஃபார் எஜுகேஷன். நான் வந்து படித்து பெரிய ஆளாகணும், படிப்பில் பெரிய ஆளாகணும் யாரும் வர்றதில்லை நிறைய பேர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம்ஸ் ஃபார் த காசு சம்பாதிக்கணும், ப்ளஸ் அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் வர்றாங்க. நீங்க சொல்றத வச்சே மூர்த்தி, எக்ஸாக்ட்லி அந்த சொல்ற பாயிண்ட்லயே முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்ன பாத்தீங்களா, 100 பேர் வந்தாலும் 90 பேர் வந்து படிக்கிறதுக்கு வரலங்கிறப்ப அந்த 10 பேர் நல்லா பண்ணாவே அவங்க வந்து they can sign very well. சோ அந்த மாதிரி அதனால மத்த 10 பேருக்கு கொஞ்சம் 20 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே அது வந்து they can do very well. ஏன்னா அது மாதிரி பாக்குறது கஷ்டம், அந்த மாதிரி பசங்களை பாக்குறது கஷ்டம். அதனாலதான் அந்த மாதிரி பசங்க வரது யாராச்சும் எங்களை கேள்வி கேட்டாங்கன்னாவே வண்டர்ஃபுல் வான்னு சொல்லி நாங்க சொல்லி கொடுக்குறது ஆசையா இருப்போம், ஆர்வமா இருப்போம். ஏன்னா அப்படி யாரும் வரமாட்டாங்க. அதனால நீங்க சொல்றது எக்ஸாக்ட்லி ட்ரூ. அதுதான் முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற பசங்க வந்து ரொம்ப ரேர். அப்படி வந்தாங்கன்னா then we'll support them very well. வைங்களேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. அது வந்து நீங்க நல்லா சொன்னீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது பண்ணலாம். ஸோ உங்களோட வந்து ஒரு ஜென்ரல் சஜஷன் அதை பத்தி இப்போ வந்து ஈவன் நான் வந்து ஆன் பண்றதுக்கும் வருவாங்க, ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஐ மீன் ஒரு சஜஷன் கொடுக்கலாம். அவங்க எந்த மைண்ட் செட்டோட வரணும், ஜென்ரலா இங்க வர்றதுக்கு முன்ன எப்படி அங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும், அட்லீஸ்ட் இங்க வந்தாங்கன்னா அந்த மென்டலி எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. தட்ஸ் அகைன் ஐ திங்க் ராஜேஷ் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்ன மாதிரி தான் நீங்களே. பட் அகைன் எப்படி சொல்றது, நம்ம சில பேர் அவுட் கோயிங்கா இருப்பாங்க, சில பேர் ரிசர்வ்டா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டின்னு சிலது இருக்குதுங்க. இது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் டு காமன்லி சே எவ்ரிதிங். பட் மெயின் திங் என்ன சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோங்கிறது வந்து தெரிஞ்சுதாவே அட்லீஸ்ட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா தென் சொன்ன மாதிரி ஓகே இப்போ வேலைக்கு தான் போறோம்னா வேலைக்கு ஓகே பார்ட் டைம் ஜாப் எங்க கிடைக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதை ஃபர்ஸ்டே முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு வரது நல்லது. அதே மாதிரி படிக்கத்தான் வரணும், இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடிஸ் பண்ணிட்டு வருது. முன்னால நான் சொன்ன மாதிரி ஓகே இந்த யூனிவர்சிட்டியில இது நல்லா சொல்லி தராங்க, இந்த சப்ஜெக்ட் இந்த ஏரியாஸ் நல்லா சொல்லி தராங்க, ஸோ ஐ வாண்ட் டு கோ தேர் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே நம்ம பண்றது. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொன்ன மாதிரி 20 years பேக்ல ஈவன் 10-15 years பேக்ல வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இப்போ வந்து இந்த எல்லா நாலேஜ் எக்ஸ்ட்ரா ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ரெடிலி. அதை அவங்க சீக்ரெட் பண்ணாவே போதும். அந்த ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் முன்னால பண்ணணும். ஏன்னா அகைன் சொன்ன மாதிரி முதல்ல யூஎஸ் போறோம்னா ஆப்வியஸ்லி கஷ்டம். ஏன்னா அங்கே தே செலக்ட் யூ, ஹியர் யூ கேன் செலக்ட் தி யூனிவர்சிட்டி, whichever the university you want to go you can select the university. அது எப்படின்னா again what you want to do அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும்.
படிப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜாப் சீக் பண்றது இமிகிரேஷன்னா அகைன் அதுக்கு தகுந்த வெப்சைட்ஸ் இருக்கு. அகைன் ஏஜென்ட்டை நீங்க போய் பார்க்குறப்ப ஏஜென்ட்டே சொல்ல நான் இதுக்கு தான் போறேன் அப்படின்னா தே வில் கைட் யூ. ஓகே, ஏஜென்ட்ஸ் வில் டெல் யூ ஓகே நீ படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இப்போ இதுக்கு தான் போனா தே வில் டெல் யூ எக்ஸாக்ட் பிகாஸ் தே நோ மோர் தன் மீன். எங்களை சொல்ல போனா எங்க படிச்சா எங்க இமிகிரேட் ஆகணும்னா ரீஜனல் ஏரியா போனா பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ தேர். இமிகிரேஷனுக்காக போகலாம், இமிகிரேஷனுக்காக போகணும் அதுக்காக போகலாம். பட் இல்லை படிக்கணும்னு போனால் இந்த யூனிவர்சிட்டி பெட்டரா இருக்கும். தே வில் கைட் தம் வெரி வெல். பட் கொஞ்சம் நம்ம முன்னாடியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு போயிட்டோம்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். வாட் வி வாண்ட் இருக்கு அதுதான் சொன்னீங்களே. முன்னாடியே நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போனோம்னா ஏஜென்ட்ஸ்ட்டு போய் இந்த ரைட் கேள்விகள் கேட்க முடியும். அதுதான். பட் that's right. Your point is right. Karthik. Karthik Big World. ஓகே, ரெண்டு கார்த்திக் கை தூக்கிட்டாங்க. ஓகே, you can unmute yourself, Karthik. Try. Yeah, unmute on. தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்கள் ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எப்படி வந்தீங்க, எப்படி செட்டில் ஆனீங்க, எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாமே எல்லாத்துக்குமே நல்லா இன்ஸ்பயராக இருந்திருக்கும். என்னோட கொஷின்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ரொம்ப குவிக்காக கேட்குறேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கும். பட் இன்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்த் கேர்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோக்கஸாக இருக்கும் இல்லைங்களா? எப்படி வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் அப்ரோச் பண்ணுறது, ஏன்னா நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி ஹெல்த்துங்கிறது வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால அது ஒரு நெருடலாகவே நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கலாம், மெயினாக பேரண்ட்ஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்துட்டு லைட்டாக நம்ம டச் பண்ணோம், அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக கேட்குறேன். ஸோ நம்ம ஒரு அக்கா கூட கேட்டாங்க எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் RMIT வந்து இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்ட் இன் மெக்கானிக்கல் ஆர் மேனுஃபேக்சரிங், யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் வந்துட்டு தியரி ஃபோக்கஸ்ட் அப்படின்றது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஓப்பன் டேஸ் அந்த மாதிரி இருக்கா? ஸோ அது ஓப்பன் டேஸ் இருந்துச்சுன்னா அது வர்ச்சுவலா அங்கிருந்து அட்டென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ thank you. I think you asked very important. Both the questions are very important questions. Okay? Thanks for asking, Karthik. என்னன்னா medical thing again. First என்னோட 25 வருஷம் கதை என்னன்னா அங்க காய்ச்சல் தலைவலின்னு ஈரோட்ல வந்துச்சுன்னா உடனே அடுத்த நிமிஷம் டோலோசிக்ஸ் ஃப்ரீயா மாத்திரை என்ன வேணுமானாலும் உடனே டாக்டர் எனக்கு எல்லாம் மாமாலாம் டாக்டர்ஸ் தான் சொன்னா ஈஸியா போய் அவங்க மெடிசன் எழுதி தர தேவையில்லை, அவங்க பேப்பர் எடுத்து நானே மெடிசன் எழுதி நானே வாங்கிக்குவேன் அது மாதிரி. பட் இங்க டாக்டர் பாக்குறது பெரிய விஷயம். காய்ச்சல் தலைவலின்னு சொல்லி நான் போனது கிடையாது. ஏன்னா வந்த புதுசுல ஆப்வியஸ்லி நீங்க சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் மெடிசன். வி ஹேவ் டு டேக் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வரக்கும் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் ஹெல்த் கவர்னு இருக்குது, அது வாங்கி அது எடுத்தா தான் வர முடியும். ஸோ அதனால அது இல்லாமல் இங்கே வர முடியாது, ஹெல்த் கவர் இல்லாமல் வர முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் அது இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் என்ன, யூ கேன் கோ அண்ட் see the doctors. ஸோ அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட்ங்கிறது வந்து இன்சூரன்ஸ் கவர் பண்ணிக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம், அப் டு சர்டன் லிமிட் இட்ஸ் கால் கவர். பட் நம்ம எக்ஸ்பென்சிவ் இது வந்து தே won't கவர் ஆப்வியஸ்லி. தென் தே ஹேவ் டு again certain cases they have to go back. But அதனால தான் இந்த சப்போர்ட் நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைங்களேன். இந்த மெடிக்கல் டைம் இது மாதிரி இது எஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர்ட் வெரி பேட்லி. அதனால நெட்வொர்க், இந்த க்ளோஸ் நெட்வொர்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆர் somebody has to be here. இல்லைன்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். இந்த லாஸ்ட் 2 years again மோஸ்ட் ஆஃப் த லாக்டவுன்ல வந்து சஃபர் பண்ணிட்டு தான் நிறைய பேர் சஃபர் ஆயிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல. ஸோ வாட் த சாய்ஸ் இஸ் ஹெல்த் கவர் இருக்குது, தட் வில் ஷூர்லி ஹெல்ப் தம் ஃபார் இனிஷியல் கன்சல்டேஷன். இந்த மாதிரி விஷயத்தில் கன்சல்டேஷன்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அகேன் தே ஹேவ் சர்டன் லிமிட்ஸ் ஐ திங்க். ஸோ அது வந்து ஒவ்வொரு கவர் பொறுத்து இருக்குதுங்க. பட் ஹவவர் இந்த நெட்ஒர்க்னால தான் சப்போர்ட் நெட்ஒர்க் இஸ் வெரி வில் பி ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம எதாவது உடம்பு முடியும்னா நம்ம ஊர்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம பார்த்துக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. பட் இங்கே வந்து கஷ்டம் தான். நான் சொன்ன மாதிரி we suffered a lot also, but at the same time the friends circle இருந்தங்காட்டி it was very very supportive. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மெடிக்கல் இது பொறுத்த வரைக்கும். இந்த செகண்ட் பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து இந்த ஓப்பன் டே, இந்த மாதிரி இந்த RMIT இந்த மாதிரி விஷயம் வந்து அகைன் சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த விஷயங்கள் நானும் இங்க இருந்தால் கிடையாது தெரிஞ்சது. சொல்ல போனால் அங்கிருந்து கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்காது. அந்த எக்ஸ்போஷர் வந்து எப்படின்னா சொன்ன மாதிரி ஓப்பன் டேஸ் இங்கே கிடையாது. பட் அங்கே வந்து இந்தியா இந்த மாதிரி ஓவர்சீஸ்ல வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் டாக் டு த ஸ்டாஃப்ஸ். அந்த மாதிரி வந்து செஷன்ஸ் மாதிரி ஸ்டடி எக்ஸ்போன்னு வைக்கிறாங்க. ஸோ அங்கே ஃபியூ ஸ்டாஃப்ஸ் வில் பி விசிட்டிங் ஃப்ரம் ஈச் யூனிவர்சிட்டி வில் பி விசிட்டிங். அங்கே போய் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் டாக் டு த ஸ்டாஃப்ஸ். எஸ்பெஷலி நம்ம சென்னையில் இருந்தோம்னா ஆப்வியஸ்லி கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம ஈரோட்டில் இருக்கோம், இல்லை வேற ஏதாவது வேற ஊரில் இருக்கோம்னா அங்கிருந்து அடிக்கடி போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. பட் கோயம்புத்தூர்ல சம்டைம்ஸ் கோயம்புத்தூர்லையும் ஸ்டடி எக்ஸ்போஸ் நடக்குதுங்க. ஸோ சில ஊர்லேயும் நடக்குது. பட் மோஸ்ட்லி சிட்டிஸ்ல வந்து தே கெட் மோர் எக்ஸ்போஷர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஊர்லேயுமே.
however இந்த ஆன்லைன்ல இது வரைக்கும் கொண்டு வரல. இட்ஸ் வெரி குட் பாயிண்ட். ஆக்சுவலி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்றது நல்லதுதான். இது மாதிரி இது வரைக்கும் அதிகம் பண்ணது கிடையாது. ஏன்னா இங்க மோஸ்ட்லி ஓப்பன் டே வந்து லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க. லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அண்ட் விசிட் பிசிக்கலி. ஏன்னா ஓப்பன் டேவோட பர்பஸ் பிசிக்கலி இஃப் தே கேன் கம் அண்ட் see the facility they will get more exposure and knowledge. இல்லைன்னா நாங்கள் வாட் வி டூ இஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி இருக்குது, ஷார்ட் வீடியோஸ் மாதிரி. அதை வந்து ஃபெசிலிட்டிஸை ரெக்கார்ட் பண்ணி காமிப்போம். அதுதான் பண்ண முடியும் வைங்களேன். ஸோ again 2 things. மெடிக்கல் இதை பொறுத்த வரைக்கும் எஸ் the overseas health cover that will be helpful for them short time period, but main thing is the network that will help them during the difficult times. But in the open day இந்த மாதிரி இது வந்து educationsக்கு selecting university வந்து how to say, they have to get more exposure and they have to contact people, so that's how they will know what's the best university they can go to. It's not easy thing, but as I said, inge vandadukku appuram kuda second semester okay the university pidikala because I don't like it, they can change situations and the opportunities irukku. So it's not like you're stuck with one place alone appdin kedaiyadu. If you're ready to change, then always there's opportunity to change from here also. But good questions. Thanks Karthik. Before எனக்கு இன்னொரு 2-3 பேர் கை தூக்கிருக்காங்க, but still before that let me ask, I can see Ramchandran Anna is here with Global Overseas Education போட்டிருக்கு. I will ask him to come and have a give us a good chat. Okay. If he can share some few points about what he is doing in his area. கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குதுங்க. ஓகே, சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபஸர் சுரேஷ் பழனிசாமி மாமாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. நான் மீட் பண்ணுற முதல் ப்ரொஃபஸர் ஆஸ்திரேலியாவிலங்க. நான் ஒரு 15-16 வருஷமாக இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க, பட் சந்தோஷம். ஆமாங்க, எனக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால் ரொம்ப சந்தோஷம். மோரர்லெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நிறைய கேள்விகள் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. மிஸ்டர் மூர்த்தியும் கேட்டிருந்தாரு, அதுவும் சரியான இதுதான். ஏன்னா நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்க படிக்கிறதுக்கு வராங்கன்றது நீங்க சொன்ன மாதிரி 10% தான் வராங்க. மீதி எல்லாரும் உங்க சர்வீஸ் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சர்வீஸ் நான் அதை சொல்லிடுறேன். அடுத்தது பேசிக்கலா வந்து நாங்கள் ஓவர்சீஸ் எஜுகேஷன் சர்வீஸ் பண்றோம். நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா மட்டும் பண்றது இல்லை, ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ்ஏ, கனடா எல்லா கண்ட்ரியுமே பண்றோம். ஆஸ்திரேலியாவில் pretty much எல்லா யூனிவர்சிட்டியும் பண்ணுறோம். நான் மேஜர் யூனிவர்சிட்டிஸ் லைக் UWA, யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி எல்லாருமே வந்து அவங்க டைரெக்டாக ஐ திங்க் pretty much IDP தான் டைரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி நாங்கள் பண்ணுறோம், மலேசியாவும் பண்ணுறோம், ஆஸ்திரேலியாவும் பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட சர்வீஸ் என்னன்னு பார்த்தாக்கா we are working directly with யூனிவர்சிட்டிஸ். நாங்கள் வந்து IDP மாதிரி தான், டைரெக்டாக யூனிவர்சிட்டி கூட மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்து சப் ஏஜென்ட்லாம் பண்ணுறதில்ல. நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் எல்லாருமே வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அது கிடையாது. ஸோ சம் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக வந்து விசா ப்ராசஸ்க்கு யூ டு கோ த்ரூ அன் ஏஜென்ட். அதுதான் வந்து ரூல் ஆஸ்திரேலியாவில். நீங்கள் அப்ளை பண்ணாலும், ஏஜென்ட் அப்ளை பண்ணாலும், ஒன்ஸ் ஆஃபர் வந்ததுக்கப்புறம் COE எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏஜென்ட் தான் விசா பண்ண முடியும். ஸோ அது வந்து ரூலிங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயுமே ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஈவன் அமெரிக்காவுக்கு பண்ணாலும் யூஎஸ் பண்ணாலும் எதுக்கும் சார்ஜ் பண்ணுறது, UK, US எதுக்குமே சார்ஜ் பண்ணுறது இல்லை. மெயினாக வந்து எங்களோட கவுன்சிலர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கவுன்சிலர்ஸ். இன்னொன்று வந்து ரியல் டைமில் நாங்கள் இருக்கோம், பர்சனல் டச் இருக்கும், அது மெயினான விஷயம். இப்போ பெரிய ஏஜென்சிலாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. மேபி ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த பர்சனல் டச் இருக்காது அவங்ககிட்ட. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ் பற்றி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு PR, அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் PR வாங்குறதுக்கான ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். இங்கே வந்து மைக்ரேஷன் ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணுறோம், அது மெயினான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நெட்வொர்க்கிங் பண்ணி கொடுக்குறோம். மெயினாக அந்த நெட்வொர்க்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க இங்கே வராங்கன்னா 4 பேருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இனிஷியலாக செட்டில் ஆகிறதுக்காக. ஸோ அதை மெயினாக பண்ணுறோம். ஸோ அது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்களுக்கு, இங்கே வர்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து IELTSல லேக்கிங் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கைட் பண்ணுறோம் கிளியராக. வந்து மோரலஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் தான். அங்கே வந்தாங்கன்னா அவங்க IELTS நாங்களே அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ப்ராப்பரான IELTS நல்லா சொல்லித்தரவர்கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து அந்த மார்க் அச்சீவ் பண்ண வச்சிடறோம்.
ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலர் வந்து எல்லாருமே வந்து அந்த மார்க் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம் இனிஷியல் ப்ராசஸில். அது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுவும் எடுக்கிறதுக்கும் நம்மளை அங்கே ஹெல்ப் பண்ணிடுறோம். ப்ளஸ் வந்து மெயினாக வந்து செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸுக்கு வர வைக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு அவங்களோட டைரெக்டாக 1-on-1 கேள்வி கேட்கலாம். ப்ளஸ் தேவைன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி ரெப்போட ஜூம் காலில் பேசலாம். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் கோவிட் வந்து அதை நாங்கள் மெயினாக இப்போ ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியராக அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி பண்ண முடியும். சில பேர்னால வந்து ஓகே என்னால் வந்து 1 year ஃபீஸ் கட்ட முடியாது, 6 months ஃபீஸ் கட்டலாம். ப்ளஸ் அவங்களுடைய விசாவுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய டோட்டல் ஃபீஸுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட லோன் அந்த அளவுக்கு லோன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணி அவங்களுக்கு அந்த விசா ப்ராசஸ் வந்து கெட் த்ரூ பண்ண வைக்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஐடிபியில் வந்து மற்ற ஏஜென்சி எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த பர்சனல் டச் இருக்காது. அது முக்கியமான விஷயம். அதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். தேங்க்ஸ் ராமண்ணா. ஸோ தட்ஸ் கிரேட். ஸோ பீப்புள் எந்த கொஸ்டின்னாலும். Yep. So I will go for other questions. Karthik Muthuswamy, Sydney. Unmute. Hello. Yep, I can hear you. Yep. ஹாய் எல்லாத்துக்கும். என் பேரு கௌஷிக். அண்ணனோட அக்கௌண்ட்ல இருந்து ஷேர் பண்ணேன். ஆக்சுவலா நான் பாதியில தான் ஜாயின் பண்ணேன். கோயில்ல இருந்தோம். சிட்னி இங்க ஒலங்காங் பக்கத்துல ஹெலன்ஸ்பர்க்னு ஒரு கோயில் இருக்குங்க, அது வெங்கடேஸ்வரா டெம்பிள். ஸோ அங்கிருந்து இப்பதான் வந்தோம். ஸோ பிட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். என் பேர் கௌஷிக். நான் வந்து 2018 இங்க யூஎன்எஸ்டபிள்யூல ரினியூபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் படிக்கலான்னு வந்தேன். ஸோ ஐல் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லைக் என்னோட இந்த ஸ்டடி லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கும், அப்போ இப்போ நான் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், அப்புறம் சுரேஷ் சாரோட எனக்கு அவரு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் பேசுனது. இட்ஸ் லைக் வெரி லைக் இம்ப்ரெசிவ் அவரு கடந்து வந்த பாதையெல்லாம். ஸோ அவரோட கான்டாக்ட்ஸ்க்காகவும், ஸோ இந்த 2 ஃபோக்கஸ்க்காக. ஸோ நான் என்னோட ஊரு பொள்ளாச்சி. அங்க மகாலிங்கம் காலேஜ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன் நான். அப்புறம் ஒரு 1 year அங்க ஊர்ல நான் டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். அப்புறம் அது லைக் ஃபிட்னஸ் ரீசன்ஸ்க்காக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இங்க வந்து நான் ரினியூபிள் எனர்ஜி இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஏன்னா நான் அங்க ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தது ரினியூபிள் லைக் சோலார் பேனல் சம்பந்தமா இருந்துச்சு. ஸோ சம்திங் அந்த சோலார் பேனல் ரினியூபிள்ஸ்ல எனக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ 1 year கழிச்சு நான் என்ன பண்றது லைஃப்லன்னு தெரியாத இருந்த போது சரி ரினியூபிள் எனர்ஜி கண்டினியூ பண்ணலாம். ஸோ யூஎன்எஸ்டபிள்யூ வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டா இருந்தாங்க லைக் சோலார் செல்ஸ் அண்ட் ரினியூபிள்ஸ்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் யூஎன்எஸ்டபிள்யூ சூஸ் பண்ணேன். ஸோ இனிஷியலா வந்தபோது லைக் நீங்க சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சார் சொன்னது என்னென்னலாம் இங்க வந்து பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் லைக் பொட்டன்ஷியலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சார் ஷேர் பண்ணாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த பாதி தப்பு நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் 6 months வந்து படிக்க கூடாது அப்படின்னு லைக் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதனோட லைக் எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிளா கண்டிப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் இப்படி ஷேர் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஏன்னா லைக் இப்போ நான் கிராஜுவேட் ஆனதுல ஒரு 65% கிராஜுவேட் ஆனதுல நான் ஒர்க் லைக் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒர்க் பண்ணாம இருந்திருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நான் இங்க கட்டின ஃபீஸுக்கும் நான் இங்க லைக் பாக்குற லெஜெண்டரி பீப்புள், ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ் என்னோட யூஎன்எஸ்டபிள்யூல எல்லாருமே லைக் அந்த ஒரு டாப் லைக் இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு ப்ரொஃபசர்ஸ். அவங்க பண்ண சாதனை எல்லாமே ரொம்ப பெருசு. லைக் அவங்க கிட்ட நான் பண்ணாம நான் வந்து ஈவினிங் வந்து என்னோட 20 hours லைக் கவர் பண்றேன், ஒர்க் பண்றேன் லிவிங் காஸ்ட்டுக்குன்னு சொல்லி அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாததுனால நான் நிறைய லைக் வேஸ்ட் பண்ணிட்டேன்னே சொல்லலாம். லைக் ஆல்மோஸ்ட் 1.5 years கழிச்சு தான் ஒர்க் கிடைச்சிச்சு எனக்கு. நான் இப்போ 2020 நான் கிராஜுவேட் ஆன எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு 1 year கழிச்சு தான் எனக்கு வேலை கிடைச்சது. இப்போ ரீசெண்டா ஒரு 8 months முன்னாடி ஆர்க் ரெனியூபிள் குரூப்னு அவங்க ஒரு சோலார் கன்சல்டிங் ஃபர்ம் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்திருந்தேன். ஆனா ஆக்சுவலி லைக் லேட் ஆனாலும் ஓரளவுக்கு லேண்ட் ஆயிட்டேன். பட் ஆனா சேஃபா. ஆனா எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான், லைக் அது அந்த ஒர்க்கையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைமையும் கரெக்டா அந்த ஆப்டிமம் லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணா நம்ம அது பொட்டன்ஷியல் என்னன்னு லேர்ன் பண்ண முடியுமோ அது லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு இது சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஒரு ஜூம் மீட்டிங் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்கல. ஸோ அதை இப்போ வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். லைக் ஆல்மோஸ்ட் இப்போ 4 years கழிச்சு எங்க வீட்டில எல்லாம் ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வீசா அரேஞ்ச் பண்ணி நான் இங்க கூட்டிட்டு வந்திருந்தேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு 4 years முன்னாடி கிடைச்சிருந்தா கண்டிப்பா லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சக்சஸ் பண்ணி ரொம்ப லைக் தெர் வர் சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப திருப்பி ஊருக்கே போயிடணும், ஸ்டடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்துச்சு. நீங்க சொன்னது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். லைக் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க இப்ப ஷேர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் தப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம கொஞ்சம் தப்பா இது பண்ணா திருப்பி ஊருக்கே போற சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 people 2-3 people திருப்பி இந்தியா போனாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாம, ஏன்னா இங்க ரொம்ப லைக் காசு இருக்குதுன்னு வந்துட்டா ஈஸியா டிகிரி வாங்க முடியாது. இங்க மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் லைக் ரியலி ஹெக்டிக்கா இருக்கும் ரொம்ப. ஸோ அது வந்து ரொம்ப கண்டிப்பான விஷயம் நீங்க சொன்னது சார். அதுக்கப்புறம் அந்த ரீஜனல் யூனிவர்சிட்டி சொன்னீங்க 5 point எக்ஸ்ட்ரா. அதுக்கு நான் இப்போ லைக் பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு தான் ஃபோக்கஸா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயமும் ஆக்சுவலி ரொம்ப ரைட். 100% சொன்னது எல்லாமே ரொம்ப வேல்யூபிள். லைக் அது ஒண்ணு கண்டிப்பா நான் சொல்றேன். அப்புறம் அப்புறம் இப்போ என்னோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் பார்த்தா நான் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் வரல. லைக் அந்த மாதிரி பிடி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது, அதுக்கப்புறம் நாட்டி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசா சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கேன். That's really great, Kaushik. That's really a great story, and all the best for your PR. Sorry, all the best, Kaushik. I think that's a very good experience. Sharing your experience is very nice. No, that's right. always we look at the positive side, but the negative point also is very important. Again, you struggled and came through. All the best for your future. Thanks. Yep. Ranji. Thank you, Perima. And எனக்கு வந்து I have completed my bachelor's now in agriculture engineering. Masters வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருந்து. ஸோ எனக்கு சுரேஷா, I need to ask you this question. நீங்க வந்து இண்டஸ்ட்ரி கூட வந்து ஒர்க் பண்ண சொன்னீங்க, and you have showed your lab. இங்க வந்து I am doing my internship in CFTRI, fruit and vegetable technologyல I am doing dissertation project here. எனக்கு இங்க research it was new to me. Like bachelor's முடிச்சிட்டு I came here for research and I'm interested in it actually. So இப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் அங்க பண்ண வரப்போ நீங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, if I want to work with you, நீங்க எனக்கு அசிஸ்டன்ட்ஷிப் கொடுத்து நான் அது மூலியமா அங்க இருக்க யூனிவர்சிட்டியில வந்து அட்மிஷன் கிடைச்சனால வர முடியுமா? Or else அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் I have to search for that assistantship, or like இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா they need project assistant. ஸோ அதுக்கு நான் வந்து அங்க வந்துட்டு தான் அப்ளை பண்ணுமா, இல்லை இங்கே கூட நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு I can come there for study? Is there any way possible for that, sir? Yeah. ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க உங்க சிச்சுவேஷன் என்ன. இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் என்ரோல் ஆயிட்டீங்களா இல்ல என்ரோல் பண்ண போறீங்களா? இல்ல சார், நான் என்ரோல் பண்ணல. லைக் I have to start the process. Okay. So again, that's how to say, that's research பண்றதுக்குன்னு வந்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச் பண்ணனும் வந்தீங்கன்னா, that's a different thing. ரிசர்ச் PhD பண்ணனும் வந்தீங்கன்னா, that's a different thing. பட் இப்போ நீங்க படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்க வந்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், முன்னால சொன்ன மாதிரி தான், because it's very hard for us to judge how good you are. Anybody coming from overseas, because யூஎஸ்ல அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது. யூஎஸ்ல டிஃபரெண்ட் சிஸ்டம். பட் இங்க வந்து யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, நீங்க வாங்கின மார்க்ஸ்க்கு they will give scholarship separately. பட் அசிஸ்டன்ட்ஷிப், இன்டர்ன்ஷிப் இது மாதிரி பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் இயர்ல. பட் யூஸ்வலி the second year when you start, then you have the chances are more higher, because உங்க மார்க்ஸை வச்சு we can able to determine, okay, she's done a really good job, then we can able to provide you based on your interaction and working here, how you done your projects and your coursework. On that basis we can able to provide you. So it will take time, but you should start. நீங்க சொன்ன மாதிரி again கௌஷிக் சொன்ன மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி படிக்கணும் வந்தா அந்த யூனிவர்சிட்டி பத்தி தெரிஞ்சுட்டு, ஓகே they are doing research and they are doing exactly. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓகே இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இவரு, ஸோ அந்த ஏரியால அக்ரிகல்ச்சர் ஏரியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ ஐ வாண்ட் டு ஒர்க் வித் திஸ் ப்ரொஃபஸர் ஆர் சம்படி எல்ஸ் லைக் தட் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, it will be very helpful. So then you can able to focus on that from the beginning itself. So you can tell them when you come here itself, this is what I want to do, I'm going to do very well, so please let me know when you have an opportunity. Okay, so first வந்தப்ப நீங்க சொல்லக்கூடாது கிடையாது. வந்தப்ப நீங்க சொல்லி இது மாதிரி தான் பண்ணணும், என்னோட எய்ம் இதுதான் அப்படின்னு சொல்றப்ப, ஓகே எக்ஸாக்ட்லி அந்த ராஜேஷ் சொன்ன மாதிரி, ஏர்லியர் சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவா போய் பேசி சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும், ஓ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன் திஸ் ஏரியா
அப்படின்னு. அப்போ நாங்கள் what we will tell you is we may guide you, okay, not this topic, you focus on this topic, this might be very interesting and very useful in another 6 months or 1 year அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும். So that way, what my suggestion is, please select the right place where you want to study, right person to work with, then communicate with them when you come here, and then interact with them and find out what's the topic to study or work on project, so they can able to support you in an internship when you come here. Okay, புரியுதுங்களா? Okay, Unmute is here. Thanks, Suresh. So another person, Dinesh, MS. வணக்கங்க. தேங்க்யூ. இவ்வளோ நல்ல டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. நான் நேரடியாக கேள்விக்கு வர்றேங்க. ஒன்று வந்து இங்கே இப்போ வந்து கோர்செரா அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அது இல்லாட்டியும் வந்து நான் கேட்க வந்தது வந்து லாங் டேர்ம் கோர்ஸு, பிஹெச்டி அல்லது பிஜி இந்த மாதிரியான கோர்சஸ்க்காக நான் கேட்க வரல. இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க குழந்தைங்க வந்து போகணும், படிச்சுட்டு வந்துடணும், அங்கே இருக்கக்கூடாது, அங்கே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. எனக்கெல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆனா சில கோர்சஸ் வந்து இங்க இருக்காது. லைக் 4 months 5 months கோர்ஸ், 6 months கோர்ஸ் எல்லாம் ஆன் ரொபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுலலாம் இருக்காது. அந்த மாதிரியானவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் வந்து, ஆனா நார்மலி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஷ் கோர்ஸு, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் பார்த்தா வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் டு லேர்ன் அப்படிங்கிறது என்னுடைய பெர்செப்ஷன். அது உண்மையா? அப்படி வர்றவங்களை வந்து எப்படி கைட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியணுங்க. சாரி, உங்க கேஸ் பர்டிகுலர்லி உங்க சிச்சுவேஷன் நீங்க சொன்னது வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் படிக்கணும், பட் ஆப்வியஸ்லி படிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதான் கேட்குறீங்க? ஓகே, சரி. அகைன் ஷார்ட் டேர்ம்னா எனக்கு எக்ஸாக்ட்லி சொல்ல தெரியுங்க, பட் யூஸ்வலி மினிமம் 1 year ஆச்சு இருக்கணும் ஸ்டடீஸு. மோஸ்ட்லி 2 years ஸ்டடீஸ் தான் இங்கே வருவாங்க. அண்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், பிகாஸ் விசா வந்து அகைன் அவர் இது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு எக்ஸாக்ட்லி சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதை பற்றி. பட் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, படிக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி கிராஜுவேட் டிப்ளமோன்ற போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் அட்லீஸ்ட் மினிமம் 1 year எனக்கு தெரிஞ்சுருவீங்களேன். ஸோ ஆப்வியஸ்லி தட் வில் பி எக்ஸ்பென்சிவ். சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், சீப்லாம் கிடையாதுங்க. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வைங்களேன். ஓவர்சீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கெயின் பண்ணுறதுங்கிறது தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, லைஃப்பில் போய் நிறைய பேர் எனக்கு கூட எங்கூட படிச்சவங்க நிறைய பேர் பின்னால் எல்லாம் போய் பேக் போய் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 6 பேரில் இங்கே நாங்கள் வந்து 2 பேர் தான் இங்கே திரும்பி இருக்கோம். மிச்சம் 4 பேர் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்காப்புல, மற்ற 2-3 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா தே ஆல் ஹேட் பிஸ்னஸ் பேக் இன் இந்தியா, படிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் பாசிபிள் வைங்களேன். ஐ திங்க் ராம் அவருக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பிரபா கேக்குதுங்களா? ஓகே தினேஷ், உங்களோட கொஸ்டின் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் வரணும் அப்படின்றது. ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வர முடியும், ஆனால் வந்து விசா ப்ராசஸில் அவங்க வந்து அவ்வளோவா வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. மெயினாக வந்து 2 years கோர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அது 18 months மினிமம் கோர்ஸ் இருந்தால் உங்களோட விசா ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். பட் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, தாராளமாக பண்ண முடியும். அதுக்கு சில யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் காலேஜஸ்லையும் பண்ணுறாங்க. அதை நம்ம அவுட் ஆஃப் இந்த மீட்டிங்லேருந்து கூட பேசலாம். இப்போ என்னோட கான்டாக்டை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆஃபீஸ் கால் பண்ணுங்கள், தே கேன் கைட் யூ. Thanks, Ram. I can see, is there any more questions anyone wants to ask? ஜஸ்ட் சாட்ல பிரபா few questions கேட்டாங்க. ஒருத்தர் நிறைய questions இருக்குது சுரேஷ், அது எல்லாத்தையும் லைக் they got a lot of questions there. ஒன்று ரெண்டு நான் you got a question? நீ விக்னேஷ் பார்த்தா சுரேஷோட சீக்ரெட்டை கேட்குற மாதிரி இருக்குதுங்க. இல்ல இது ஒருத்தர் கேட்டதாரு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டதாங்க. எஸ், தட்ஸ் எப்படின்னா அகைன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரினே இருக்குன்னு வைங்களேன். என்ரோல்மெண்ட் வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி என்ரோல் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் டிகிரியில் வந்து இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. இன்டர்ன்ஷிப் ஆர் பிளேஸ்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் மார்க்ஸ். எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 yearsல மார்க் எடுத்ததை வச்சு கம்பல்சரி அது 80% எடுத்தாதான், ஹெச்டி வாங்கினாதான் யூ வில் கெட் அ பிளேஸ்மெண்ட். அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் ஆர் பேச்சுலர் படித்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்னே இருக்குது. என்ரோல் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஸ்லைட்லி கொஞ்சம் ஃபீஸ் கொஞ்சம் few $1000 எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் they will get a placement for 6 to 1 year depending on the program.
they get a 6 months to 12 months internship or placements for professional degrees. அப்படி இருக்குதுன்னு வைங்களேன். Thanks, Suresh. So Vignesh. அக்கா எப்படி இருக்கீங்க? கேக்குதுங்களா? Fine. Yes, கேக்குது. You got some சுரேஷுடைய ஸ்ட்ராட்டஜியே கேக்குற போல. ஆமாங்க. இல்ல இண்டஸ்ட்ரீஸ் அப்ரோச் பண்ணோம்னா என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் தான். ஏன்னா நான் இப்ப இங்க வந்து 2-3 வருஷம் ஆகுது. PhD முடிச்சிருக்கேன். உங்களோட மேனுஃபேக்சரிங் ஏரியால ரெனியூவல் எனர்ஜில பெரோஸ்கேட் சோலார் செல்ஸ்ல தான் என்னோட PhD முடிச்சேன் மோனாஷ் யூனிவர்சிட்டியில. But before that, Vignesh, I really want to ask you to share your way of coming into this country, a quick one. எந்த வந்து மோர் லைக் நான் இந்தியா விட்டு வெளியே வந்து ஒரு 12 வருஷம் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் பண்ண போனதே வந்து யூரோப்ல. அங்க எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. எராஸ்மஸ் முண்டஸ்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்தது. ஸோ கொடுத்தாங்க. ஒரு செமிஸ்டர் ஒரு கண்ட்ரில இருக்கணும் அவங்களோட ரூல் படி. பிரான்ஸ், ஸ்பெயின், ஃபின்லாந்து, நார்வே 4 நாட்டிலையும் ஒரு செமிஸ்டர் படித்தேன். அப்புறம் ஒரு வருஷம் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் PhD பண்றதுக்கு மோனாஷ் யூனிவர்சிட்டியில ஒரு ஆஃபர் கிடைச்சது. ஸோ அங்கே முடிச்சேன். அங்கே மலேசியாவில் ஒரு கேம்பஸ் இருக்கு, சன்வேல, கோலாலம்பூர்ல. ஸோ அங்கே படித்தேன். அப்புறம் நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில எரியன் ஒரு இன்ஸ்டிடியூட், எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. அங்கே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இங்கே ஒரு டெம்பரரி ரெசிடென்ட் விசா மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்தேன். ஸோ நான் வந்தோடனே வந்து ராங் டைம்ல கொரோனா பேண்டமிக் டைம்ல மாட்டிட்டேன். கரெக்டாக உள்ள வந்தோன்னா பார்டரை மூடிட்டாங்க. அப்புறம் ஒர்க்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அப்புறம் நான் இந்தியாவில் கன்சல்டிங் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ரெனியூவல் ரிலேட்டட் ஃபீல்டில். அப்புறம் இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ வந்து குளோபல் டேலண்ட் விசான்னு ஒரு PR கொடுத்தாங்க. ஸோ அது கிடைச்சது. ஸோ கிடைச்சு முடிச்சிட்டு இப்பதான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு How you got that, Vignesh? Did you apply for it or did they give you? என்னமோ அவங்க கொடுத்த மாதிரி சொல்றியே. இல்ல நானாவே அப்ளை பண்ணேன். நான் ஏஜென்ட் மூலமாலாம் அப்ளை பண்ணல. நானாவே அப்ளை பண்ணேன். எனக்கு இங்க ஒரு சிட்டிசன் ஆர் PRோட நாமினேஷனும் தேவை. அப்பார்ட் ஃப்ரம் மை ஹோல் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு சில கேஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ தே வில் அசஸ் மை ரெக்கார்ட்ஸ் அண்ட் தே வில் கிவ் மீ இன்விடேஷன். லக்கிலி என்னோட PR ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக முடிஞ்சது. நான் விசா அப்ளை பண்ணி 3வது நாள்ல PRே கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ ரொம்ப குயிக்காக முடிஞ்சிச்சு அந்த குளோபல் டேலண்ட் விசா. ஏன்னா அது வந்து ப்ரியாரிட்டி கேசஸ்ல பண்ண சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அதுதான் என்னோட ப்ராசஸ். That's good. Now you can ask your question. அதான் இப்போ இண்டஸ்ட்ரி அப்ரோச் பண்றதுன்னா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா? ஏதாவது கான்ஃபரன்ஸ், சம்மிட்ஸ் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணுமா? இல்லை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க மூலியமா தான் போகணுமா? இல்லை எப்படிங்கிறது சம்திங் நியூ எனக்கு இங்க புதுசா இருந்தது. இப்போ வந்து நம்ம you can approach them industries directly, I would say. If you know them in the sense, if you know that they are working in your area or if they are doing something in your area, you can directly approach them. Okay, என்னன்னா சில வந்து mostly வந்து probably my suggestion is to LinkedIn. If you have a LinkedIn profile, start contacting through LinkedIn. So tell yourself about professional contact, that will be better. So this is what I'm doing, this is what I like to have a chat with you, whether if you'll be interested, you can approach them directly. Then they'll say okay whether yes or no, they can tell you. So by doing that, you're not knocking on the door from face to face. You can, by going through this way, it'll be more professionally you can put yourself. Then you can prepare your LinkedIn profile up to date and keep it so they can able to see the LinkedIn profile also. That way it's far more efficient nowadays. Before that you have to go knock on the door every time, but LinkedIn will be very helpful to contact industries. And you can, my suggestion is you can contact them as long as you're there in the area and look their profile, and if it matches with your profile and what you want to do, I wouldn't mind approaching them directly through LinkedIn. That's one option. And again, conference, as you said, conference also would be again, it's an expensive thing, but if you can able to go and attend a conference and talk to people, that is also viable option. Yeah. Thanks, Suresh. Suresh, another question I can see in the chat. Is there any possibilities that the universities will provide us the placement once they've done the bachelor's or master's? I think அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி. Okay. Yeah. So and then there is another one, approximate fee structure and cost of living, all those things in the website, right? Yeah.
அது சிட்டிக்கு மாறும். அது வந்து இட்ஸ் வெரி வெரி ரேர். சொன்ன மாதிரி எப்படி சொல்ல வெரி டிஃபிகல்ட் டு டெல். நீங்க 4 பேருக்கு கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதே வந்து 6 பேருக்கு கூட சேர்ந்து இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்படி இருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு டெல் டிபெண்டிங் ஆன் சிட்டிஸ் அண்ட் லொகேஷன்ஸ் வைங்களேன். பட் ஆவரேஜ் $500 to $1,000 வரைக்கும் ஆகலாம்னு வைங்களேன் per month. Another hand is raised there. Kumudini. Okay, hi sir. So I'm the one who asked about the placement earlier. So okay, I'm from Malaysia. Earlier, I have studied for law. I've done my law. Now I'm going to enroll for accounting in Australia. So that's why I asked, is there any possibilities if I've done like a better in my studies or anything, if I get a good results, will they be like, for example, over here, they will offer us, for example, in email, they will send us like offer letters and so on. Why don't you enroll in this company and so on? So will they do that or not? That's what my question was. A placement in the sense, like after your degree program, once you completed in your accounts, whatever you're doing, masters here, you're asking whether they will provide you letters or directly put in contact with industries. That's a job. See, each and every universities, they have a jobs. They call different names in each university, but there will be a careers pathway. Officers or people will be there. You can contact them, and they can able to put in work. Okay, these are the right companies. You can able to contact them. Usually, there is no like a on-campus interview or campus interviews kind of thing. You have to approach them, but that's a possibilities through careers or jobs placement people in the campus. They can able to support you, but I don't think that's guaranteed position or anything available directly. But it's a possibility through them to contact the industries also. Thanks, Suresh. Thank you, sir. Accounting is in demand, actually, skill demand. So it's easy to get, accounting job now. Exactly. I think that's what is very important to see the immigration website also, to get to look at the points, because every year that changes. So like Vignesh, when he's here, he applied for this global talent visa. That was a new thing they were given. So that's the right thing to do when you're here. And if you got this kind of opportunities, you should apply. Yeah. Is there any questions there? Okay. I think we are good there. We can close the sessions. Maybe நிறைய பேர் ஒரு questions கேட்டிருக்கிறது contacts. I think you can contact KBN Global. The mobile number is saved in the chat, so you can reach out to them. They can give any other contacts that whom you want to reach out, like Suresh's contact or Ramji, the global overseas ones. Whoever you want to contact, please reach out to KBN Global contact number. They will give the other information, whoever you are after. So they will help you with that. So I will pause for a second if you've got any other questions. Otherwise, we can close it. All good, Suresh. It's very good session, Suresh. It's really amazing, and it's good questions out there as well. So I think maybe they may have a lot of questions there, but that's good for a start for everyone. Thanks, Suresh. நான் மேனுஃபேக்சரிங் பத்தி கொஞ்சம் கேட்கணுங்க. நீங்க சொன்ன இப்பதான் நிறைய மேனுஃபேக்சரிங் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது ஆக்சுவலி. கண்டிப்பா பேசுவோம். ஓகே தேங்க்ஸ். ஓகே. Thanks everyone for joining. Thank you. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக KBN குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு
தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 13 2999 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.